கர்த்தர் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்களுக்கு ஜீவன் தந்த தேவன் நல்லவரா இல்லையா? ஆமென். எவ்வளவு பாடுகள் பற்றி எங்களுக்கு ஜீவன் தந்தார். அவமான நிந்தைகள் வலிகள் வேதனை நம்ம தந்தவர் நாங்கள் இப்பொழுது நினைவுறோம். ஆமென். அந்த நாள் தான் இந்த நாள். ஆமென். பாருங்க, நாங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கிட்ட ஒரு பாத்திரத்தை சுமந்து கொண்டார். ஆமென். ஒரு பாத்திரத்தை விட்டு பார்க்க போகிறோம். ஆமென். பாருங்க, உலகத்தில் அநேகர் நாங்கள்லாம் பாருங்க அநேகமான பாத்திரங்களை பார்க்க தேடி செல்வோம். ஆமென். பாருங்க, நல்லதான பாத்திரங்கள் உங்களுக்கு பாருங்க. அநேகர் பாருங்க நடிகத்திலே இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், உலக விஷயத்தை இருந்தால் பாருங்க, ஒரு புகழுக்காக மக்கள் தங்களுடைய கீர்த்திக்காக தங்களுடைய பெருமைக்காக ஒவ்வொரு பாத்திரங்களே தேடி போவார்கள். ஆமென். பாருங்க, அதால் எந்த பிரியோசனம் இல்லை. மனுஷன் தங்களுக்கு என்று பாருங்க அழிந்து போகிற ஒரு பெருமையான காரியத்துக்காக பாருங்க நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரங்கள், அதாவது பாருங்க ஒரு திறமைகள், ஒரு நல்ல காரியத்தை செய்து பாருங்க அந்த இடத்தை நாங்கள் புகழ் பெற்று கீர்த்தியாய் வாழ வேணும், நன்மையாக இருக்க வேணும், புகழ் பெற்று வாழ வேண்டும், அப்படித்தான் போகிறோம். ஆனால் பாருங்க ஒரு வேதனையான பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கர்த்தரோ பாருங்க என்னத்தை ஏற்றுக்கொண்டார் சொன்னார். பாருங்க, அவர் ஒரு மரண பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். லேசான பாத்திரம் இல்லை தெரியுமா? கர்த்தர் ஒரு மரண பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டு தான் வந்தார். ஆனாலும் பாருங்க பயங்கரமான வேதனைகள் அவர் சகிக்க முடியாத பாருங்க நிறைய விஷயங்களை பார்த்தாரு. கர்த்தரை அழுது பிதாவிடத்தில் பாதத்தில் வச்சு, ஆண்டவரே என்னை விடி, இந்த பாத்திரம் நீங்கள் விட என்ன விட்டு நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்க எவ்வளவு வேதனையோடு அவர் பாருங்க கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிச்சான்னு பார்க்குறோம். ஆமென். பாருங்க, அதான் சொல்லப்படுவாரு இயேசு எடுத்த மரண பாத்திரம். ஆமென். நாங்கள் பாருங்க எந்த விதத்திலும் அப்படி பார்த்தது யாரும் சாய்க்கிறது இல்லை. ஒரு காரியம் பாருங்க, சில வேலையில் கூட பாருங்க நாங்கள் ஒரு கஷ்டமான கடினமான வேலை செய்தால் பாருங்க ஏற்றுக்கொள்வது இல்லை, அதை செய்கிறது இல்லை. அதை செய்து பாருங்க முன்னுக்கு விரோதம்னு சொல்லி ஒரு பாருங்க ஒரு சின்ன சின்ன காரியத்தை செய்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க ஒரு மரண பாத்திரத்தை அவர் பரலோக தேவனாக இருந்து இறங்கி வந்து மாம்சத்தை வந்து அதனுடைய நீதியாக இருக்குது. என்ற பிள்ளைகள் பாருங்க மாம்சம் ரத்தத்தோடு உடையராக இருக்கபடினால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாடி வீழ சொல்லு. அப்படி பாருங்க மாம்சத்தில் வெளிப்பட்டு ஏன் எங்கள் வைத்த அன்பின் நிமித்தம் அப்படி வந்து பாருங்க அந்த மரண பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். எவ்வளோ பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் பாருங்க சின்ன சின்ன பாத்திரங்கள், சின்ன சின்ன காரியங்களை பாருங்க எல்லாத்தையும் முறுமுறுக்கிறோம். எதையும் நாங்கள் சரியாக செய்யலை. சபையில் கூட சில காரியம் செய்யணும் முறுமுறுக்கிறோம். அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு முறுமுறு. இதெல்லாம் நல்லதான் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பாருங்க பிதாவானவர் கொடுத்தார் இந்த மரண பாத்திரம் இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மரண பாத்திரம் அவர் ஒன்றுமே பேசவில்லை, அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்க இந்த மரண பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாரு பார்க்குறோம். அவ்வளோ பயங்கரமான காரியம் யோசிச்சு பாருங்க. சிறு காரியத்துக்கு நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுறோம் பாருங்க. சில வேலை முள்ளு குத்துற ஒரு காரியம் அவ்வளோ பயங்கரமான காரியம். ஒரு முள்ளு இடங்க நடந்து போக மாட்டோம், இல்லை எனக்கு அப்படி பண்ண இப்படி பண்ணு. ஆனால் கர்த்தர் முள்ளை விட அதிக மோசமான பாதையிலே நடந்து போய் எங்களுக்கு ஜீவன் தந்த தேவன். ஆமென். ஒரு மரண பாத்திரம். ஆமென். யாரால ஏற்க முடியும்? யார் இப்படி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பனுக்கா ஒரு வேளை ஒரு நண்பன் மறிக்க முடியும்னு சொல்லி பாருங்க. இப்படியான பார்த்துட்டு அவன் அனுபவப்பட்டு வேதனைப்பட்டு யாரும் மறிக்கிறதில்லை. திடீரென்று தக்க மணி மறிச்சிடுவான். ஆனால் கர்த்தர் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி வேதனைப்பட்டார். அவள் தெரியும் முழங்காலில் மடித்து வைக்கும்போது சிலுவையில் தொங்க முடியாது, அவ்வளவு ரண வேதனை அடைந்த தேவன். அப்படியான வேதனை மத்தியில் நமக்கு ஜீவன் தந்தவர். நாங்கள் அசட்டு பண்ணுறோம். கர்த்தரை பார்த்துலேருந்து கர்த்தரை துதிக்கிறதில்லை, ஜபிக்கிறதில்லை, கர்த்தர் இந்த ஊழியங்களை செய்கிறதில்லை, ஏதோ உங்களை இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு போகிறோம். நல்லதில்லை. கர்த்தர் மரண பார்த்த யாருக்கா? நமக்காக. அவர் தேவனாக இருந்து நமக்கு ஏன் வந்து அப்படி செய்யும்? நம்மை மீட்க வேண்டும். ஆதாம் பாவத்தின் பாருங்க அவருக்கு சொன்னதில்லை, ஆதாம் பாவத்தின் நாங்கள் பாவிகளாக மாற்றப்பட்டோம். பாவத்திலே பிள்ளைகள் பிறக்குது. அதான் பாருங்க கத்தோலிக்க மதத்தில் ஜென்ம பாவம் என்று பிறக்கும் முதல் பிள்ளை பிறக்குது, பாவத்திலாம் பிறக்குது தெரியுமா? ஒரு தாய் தப்பன் பிள்ளை பிறக்குது, பாவத்திலாம் பிறக்குது. நாங்களும் அப்படித்தான் பிறக்கிறோம், எல்லாரும் அப்படித்தான் பிறந்து வந்தோம். ஆனால் கர்த்தர் பாருங்க அவர் வந்து அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு பிறந்தவர்களை பாவத்திலே இல்லை மறுபடி பிறந்த பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. எத்தனை சொல்லி நாங்கள் பரிசுத்தமா பிறந்த பிள்ளைகள், உள்ளான மனிதன் பிறக்கப்பட்டிருக்கோம். மாம்சம் பழைய மாம்சமா இருந்தாலும் நாங்கள் புதிய ஒரு மனுஷனை தடுத்துக் கொண்டு சொல்லி. ஆமென். அப்படியான பாத்திரத்தை தந்துதான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு அந்த இந்த ஜீவனை நமக்கு தந்தார். நாங்கள் சிந்திக்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை. பாருங்க சில வேளையில் வந்தால் கர்த்தர் ஆலயத்துக்கு கூட போகிறதுக்கு நாங்கள் சரியா வாரதில்லை. அப்படி இப்படி ஏதோ காரியம் ஜெப கூட்டது வாரதில்லை. பாருங்க உவாச கூட்டம் அந்த வாரது ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு நான் புறக்கணிக்கிறது நல்லதில்லை. தாழ்மையாக இருக்கணும். என் சாத்திரமான திட்டம் சபைக்கு போகக்கூடாது, கர்த்தரோட ஒருமனப்படக்கூடாது, கர்த்தரை ஒருமனப்பட்ட கர்த்தரோட புள்ளியோட ஒருமனப்பட்டு தூக்கக்கூடாது. இப்படியான காரியம் எங்களை புறம்பு தள்ளி எங்களை நெருக்கி கொண்டு அவன் தன்னுக்குள்ளே கொண்டு வருவான் தெரியுமா? சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லப்பட்டாடி. நாங்கள் கூடுதலை விட்டு விட்டால் பாவமங்களை சூழ்ந்து கொள்ளும். பொல்லாத காலம் வேண்டாம், மாம்சத்தில் தங்கி இருக்கிறோம். அதில் நாங்கள் பேட்கொண்டு ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் சமத்தை துதிக்க விடுதலையாகும். நாங்கள் மறிக்கும் வரையும் துதிச்சு கொண்டே இருக்கும், மதிக்கும் வரையும் அவர் கிரிகளை செய்து கொண்டே இருக்கோம். ஆமென். பிதாவான கொடுத்த கிரியில் பாருங்க எவ்வளவு தாழ்மையாக இருந்தவர் செய்து அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. தெரிஞ்சு கொண்டு வந்தார் தெரியுமா? இயேசுவானவர் பாருங்க, இயேசுவா தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே போகிறார் என்று சொன்னார். அப்படி அவர் தெரிஞ்சான் வந்தார். தெரிஞ்சு வந்து பாருங்க வேதனை மத்தியிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார் பாருங்க.
நீ வேதங்களை வாசிக்கும் போதும் பாருங்கள், எல்லா சுவிசேஷ புத்தகத்தையும் கடைசி அதிகாரங்களை வாசிக்க தெரியும் கர்த்தர் பட்ட பாடுகள். சங்கீத புத்தகத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கு. எவ்வளவு மாதிரி வேதங்கள் பாருங்கள். சிலுவையில் தொங்கும் போது தலையை குலுக்கி பரிகாசம் பண்ணி இவன் தேவனுடைய குமாரன் அந்த இறங்கி விரட்டி இப்போது நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொன்னார்கள். எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. தேவனை பார்த்து சொல்ற மனங்கள், அவருடைய வஸ்துக்கள் களிமண்கள் நாங்கள், அவர் உருவாக்கப்பட்ட அவரை பற்றி பரிகாசம் பண்றோம். அப்படித்தான் பரிகாசம் மத்தியிலே தான் எங்களுக்கு இந்த யாருக்கு ரட்சிப்பை தந்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை விசுவாசம், எத்தனை நன்றி சொல்லணும் இன்னும் ஆமிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, பெரிதான ரட்சிப்பு. நாங்கள் சில வேளையில் பாருங்க, எங்களோட வாழ்க்கை நெருக்கத்தை நிமித்தம் ஏதோ உலகத்துக்கு ஓடி ஓடி எங்களோட பெருமையும் அப்படியான வாழ்க்கையை கொண்டு வர முடிய கர்த்தரை பற்றி சிந்திக்க இந்த நாட்கள் கர்த்தருடைய நாள். கர்த்தர் நம்மை சிந்திக்க வைக்கிற நாள். இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு பட்ட பாடுகளை சிந்திக்க வேண்டும். கர்த்தர் என்ன எங்களுக்காக செய்த நன்மைகளை நான் நினைவு கூற வேண்டும். பாருங்க, சொன்னது போல இந்த வழியில் பாருங்க, திருவிருந்து எடுக்கும்போது நான் நினைவு கூறும்படியாக செய்யுங்கள். என்னென்றால் கர்த்தர் பட்ட பாடுகளை, சிலுவையில் தொங்கின பாடுகளை அத்தான் எழுதி வச்சிருக்க யாங்க உணர்றதில்லை. அவர் எங்களுக்காக பட்டது நினைவு கூறி பாவங்களை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமில்லா காரியங்களை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பி எடுக்க தகுதிப்படுத்த மாட்டேன், நாங்கள் மன்னிப்பு கேட்டு எடுக்குவோம்னு சொல்லப்பட்டேன் என்ற பரிசுத்த பந்தி. ஆமென். அப்படியான பாடுகள் இந்த பந்தி எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தேவன் சும்மா தரவில்லை, ஒரு மரண பாத்திரம். ஆமென். அப்படியா பார்த்து சுமந்தார். பாருங்க, அநேகர் மேடையில் ரெண்டு அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் சொல்லி பாருங்க குலுங்கி கையாட்டி சந்தோஷப்பட்டு வருகிறாங்க. ஒரு பிரியோசனமே இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இது எங்களுக்கு நித்தியமாக இருக்கு, ஜீவவுட். ஆமென். அப்படியான பாத்திரத்துக்கு தேவன் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு மரண பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு பாருங்க. ஆமென். அவர் வசந்த வாசிங்க, மாற்கு 14:36. மாற்கு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஆமென். பாருங்க, அவர் போய் ஜெபம் பண்றார். பாருங்க, ஒரு வேதனை பட்டு தனிமையாக இருந்து பாருங்க, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும், வரால் எல்லாம் முடியும், அந்த பாத்திரத்தை நீக்கிப்பட வரால் முடியும். பரவான் கேட்கிறார் பாருங்க, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கணும். பாருங்க, எடுத்து போடும். ஏன்னா கர்த்தரா இயேசுவர் ஆண்டவராக இருக்கப்படி அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த பாத்திரம் எப்படிப்பட்டது, இந்த வேதனை எப்படிப்பட்ட அடிகள், அவமானங்கள், நிந்தைகள், அது பட்டால் 6 மணிகள் சிலுவையில் தொங்குற பயங்கரமான வேதனை, இதை சகிக்கிறதெல்லாம் அறிந்தபடியினால் கேட்கிறார். நாங்கள் அறியாதபடியாக ஒரு காரியத்தை போகிறோம். சில வேளையில் உங்களுக்கு அறியாமல் ஒருத்தர் சொன்னால் இந்த இடத்துக்கு போக மாட்டா, நாங்கள் போவோம். அதில் வேதனைப்பட்டு அது பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. ஆனால் கர்த்தர் பாருங்க, முன்பே அவர் அறிந்தபடியினால் தான் கேட்கிறார் பிதாவை குறித்து. ஆண்டவரை, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும், இந்த பாத்திரம் என்னிடத்தை எடுத்து போடும். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியில் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும். எவ்வளோ பாடுபடி ஜெபிக்கான்னு பாருங்க. ஏன்னா அவர் தெரியும், ஆண்டவரே நெருங்க இந்த பாத்திரம், அந்த பாடுகள் நெருங்குது, அந்த உபத்திரங்கள் நெருங்குது. அவர் அங்கே பாருங்க, அவங்க வந்து எல்லாம் பிடிச்சி அடிச்சு நொறுக்கி அப்படியே மோசமான காரியம் செய்ய போகிறாங்க. ஆனால் தெரியுது, ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறார், மாம்சத்தில் உங்கள் இருக்கிற எங்களுக்கு வேதனை வலி தெரியும். அவர் வந்து தேவனாக இருந்தாலும் மாம்சப்படி அந்த வேதனையை அனுபவிச்சார். ஆனால் தேவனாக இருந்தால் தாங்கவில்லை, முடியவில்லை, சகிச்சார். பிதாவை அப்படித்தான் ஒப்பு கொடுத்தார். அப்படியா பாருங்க, அப்படி செய்யப்படி அது அறிந்தபடினால் வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். அதுக்காகத்தான் வந்தார். ஆனாலும் பாருங்க, அவர் வேதனை பற்றி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீங்கள் கூட நீங்கட்டும்னு சொல்லி பாருங்க, வேதனை பற்றி ஜெபிக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாடுகள். இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும், இதை நாங்கள் உணர வேண்டும், இதை தியானிக்க வேண்டும். கர்த்தர் செய்த பாடுகள் சும்மா லேசான காரியம் இல்லை. ஆவியில் உள்ள பிள்ளைகள் ஆவியில் நிறைஞ்சவர்கள் உணர்வார்கள், யோசிப்பார்கள். ஆண்டவர் எவ்வளவு கஷ்டங்களுக்கு பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தகப்பின பிள்ளைகள் யாரும் செய்ய முடியாத காரியத்தை தேவன் வானத்தை உண்டாக்கின தேவன் வந்து செய்தார்னு சொல்லிக்க எவ்வளவு பெரிய காரியம் படி யோசிக்க சிந்திக்க வேண்டும். நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்காக நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். வைராக்கியம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் நிமித்தம் நாங்கள் விட வேண்டும். ஒரு வேளை நாங்கள் கதைக்கிற போற போக்கு பிள்ளைண்டா கர்த்தருக்காக மாற்ற வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். முன்பு நாங்கள் வாழ்ந்தோம், மாம்சத்தில் எப்படிப்பட்டு வாழ்ந்திருக்கோம், அது அறியாமல் இருந்தோம். கர்த்தரை அறிந்திருக்கிறோம், வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம், அவர் நமக்கு எவ்வளவு காரியம் செய்து அறிந்திருக்கிறோம். இப்படி அறிந்தவர் ஒரு கால் நாங்கள் கடினப்படக்கூடாது. கர்த்தருக்காக இலக்கின இதயத்தோடு சந்தோஷமாய் ஐக்கியமாய் ஒருவரை நேசிங்க என்று சொன்னதுக்காக நேசிக்க வேண்டும். கர்த்தர் எல்லாத்தையும் நியாயத்தீர்ப்பு நாளில் கேட்பார் தெரியுமா? கர்த்தர் அப்படித்தான் சொல்லியிருக்கார். என்னுடைய மாதன் சத்தியமே உங்களுக்கு நியாயம் தீர்க்க மட்டும் சொல்லியிருக்கார். சத்தியம் சொன்னா நீ ஒருவர் அன்பாயிருங்க என்று சொன்னது இதை கேட்பார். நீ ஒருவர் அன்பாயிருக்கவில்லை, சபைக்கிலும் இருக்கவில்லை, வெளியிலும் இருக்கவில்லை, உங்களுடைய இஷ்டப்படி பெருமையை சாத்தாண்ட கிரியை நடப்பிச்சு கொண்டு வாழ்ந்தாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்பார். இதுக்கு நாங்கள் பதில் சொல்லத்தான் வேணும். ஆனபடினால் கர்த்தர் இப்போது எங்களுக்கு இடம் கொடுக்கிறார். மன்னிக்கு மனம் மாற வேண்டும் என்று சொல்கிறார். வெளிப்படத்தில் சொல்றார், மனம் திரும்புங்க சீக்கிரத்தில், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கார். ஏனென்றால் நீ மனம் திரும்ப வாழ்ற நாட்களே, உயிரோடைய மாம்சத்திலே பூமியிலே வாழ்ற நாட்களே நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்றார்.
மரிச்ச பின்னால் மாற முடியாது. பாதத்தில் போனவன் திரும்பி துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆனபடியால் மரிக்கும் முதலே நாங்கள் மனம் மாறணும், அறிக்க பண்ணுவோம். சில பேர் தவறு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அறிக்கணும். ஆண்டவரே, நான் திரும்ப திரும்ப விழுகிறேன், திரும்ப திரும்ப பிரியான காரியம் செய்கிறேன், உங்கள் பிரியமலாறு செய்கிறேன், என்ன மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி பார்த்து இந்த கெஞ்சி மண்டாடும் போது கர்த்தர் உங்களை பார்ப்பார். தெரியுமா, கர்த்தர் பார்த்து உங்களை மாற்றுவார். ஜோவியை பார்த்தார், அந்த சிறையிருப்பு திருப்பினார் சொல்லப்பட்டது. அதே மாதிரி கர்த்தர்களை பார்ப்பார். ஜெபிக்க போது ஜோவு பாருங்க, ஜெபிச்சா பாருங்க எப்படி ஜெபிச்சார் பாருங்க. முகாந்திரமெல்லாம் தன்னை பகைச்சலுக்காக ஜெபிச்சார், பலியிட்டு கர்த்தரை வேண்டுதல் செய்தார். யார் இப்படி ஜெபிக்க முடியும்? அதான் யோவு பாருங்க, தன் சன்மார்க்கன் உத்தமன் எனக்கு தேவனை பிரியமான மனுஷன் புகழ்ந்து சொன்னார், சாட்சி சொன்னார். பாருங்க, ஏன் சொன்னால் துன்மார்க்கா இருந்தாலும் முகாந்திரம் இல்லாவிட்டாலும் மன்னிப்பிக்கேடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமான இயேசுவும் அப்படித்தான். ஆமீன். துரோகிகளா பாவிகளா எங்களுக்கா ஜீவனை கொடுத்தாண்ட எங்களை எவ்வளவு நேசிச்சாண்டு பாருங்க. கர்த்தரை பாருங்க, தித்திர விதம் கர்த்தரை நாங்கள் அடங்காமல் கீழ்ப்படியாமல் இயேசு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சு எங்களுடைய இஷ்டம்படி தெய்வமில்லா தெய்வங்களை உண்டு மணி வணங்கி வாழ்ந்து கொண்டு எங்களை கர்த்தர் வந்து பாருங்க, நானே ஜீவனுள்ள தேவன் சொல்லி எங்களுக்கு காண்பிச்சுட்டு வந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் சொல்றார், நீங்கள் ஒருவர் உன்னை நேசிப்பவர் பிறரை நேசி. இதை நான் நேசிக்கப்பட்டால் கர்த்தர் கேட்பாரா இல்லையா? நியாயத்தீர்ப்பால் நிச்சயமாக கேட்பார். சில வேலையை சாத்தா உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மாம்சம் சில வேலை பெருமையான ஆவியை போட்டு பெருமையை எடுக்க சொல்லும். நீ அப்படி, நீ இப்படி போற, இப்படி வாடுறான்னு சொல்லி ஒரு காலம் இல்லை. நாங்கள் எல்லாரும் சகோதரர் என்று ஆண்டு சொன்னார். ஆமீன். உங்களுக்கு ஒரே பிதா, ஒரே மேய்ப்பர் இருக்கிறார், ஒரே ஆசிரியர் அவராக நாங்கள் இருக்கிறார், எல்லாரும் சகோதரர். சில வேலையில் எங்களை இந்த சில பதவியில் நித்தவங்களுக்கு பேர்கள் வரலாம், அப்படி வரலாம். அதை நாங்கள் பெருசாக எண்ணக்கூடாது. எல்லாரையும் கனம் பண்ணணும், எல்லாரையும் நேசிக்கணும். நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் தேவதூரப்பில் கத்திர பிள்ளைகளாக தான் இருப்போம். ஆமே. அதுபடியாக நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஊழியம் இந்த உதவி அங்கே பேர் ஒன்றும் மூடப்பாது. எல்லாரும் நீங்கள் கத்திர பிள்ளைகள். ஆமே. அதை நாங்கள் பூமியில் எதுக்கிற நாட்களே நாங்கள் செய்ய வேணும். ஆமே. இதை அறியாமல் அன்னைக்கு செய்து தவறு பெரிய கஷ்டப்பட்டு வாழ்றார்கள். கொஞ்சம் அப்படி கிடைஞ்சோடு தங்களை அப்படி உயர்த்தி பெரிய ஆக்கள் இல்லைன்னு சொல்லி நடக்கும். ஒரு காலம் அப்படி போகக்கூடாது. ஆமே. எவ்வளவுதான் கத்திரங்களை ஆசீர்வதிச்சாலும் அந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கும். மோசையை எடுத்து பாருங்க. மோசை செய்த காரியமாக நாங்கள் செய்திருப்போம். மோசை செய்த காரியம் யாராவது பூமியில் செய்தார்களா? அப்போஸ்தலர் கூட செய்யல. பாருங்க எவ்வளவு பயங்கரமான காரியம் கர்த்தர் கொடுத்தார். மோசே என்ற தாழ்மையை பார்த்தீரா? கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் உண்மை உள்ளவன், என்ற தாழ்மை உள்ளவன் மோசே. அப்படி தாழ்மையா இருக்கும். நெருக்கப்படுற நேரத்தில் பாருங்க 40 லட்சங்களை கொண்டே கத்திட்ட பணியை நான் செய்யப்படும், கொண்டே காரணம் தேசம் சேர்க்கப்படும். எவ்வளவு பாடுபட்டார். மனுஷ பிள்ளையை விட்டுட்டு வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? தனியர் ஒண்டியா ஒரு மனுஷராக இருந்து பாருங்க, பாடுகள் மத்தியிலும் வேதனைகளையும் அழுது குளறி 90 சங்கீத வாசி பாருங்க. மோசே வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். ஒரு கட்டத்தில் நான் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆவியில் நிறைஞ்சிருந்து ஜெபிக்கும் போது எனக்கு அழுக வந்தது தெரியுமா? அழுத நான் இந்த வாசிப்பது அவ்வளவு வேதனைப்பட்டு தாங்க. மோசே அவ்வளோ வேதனை மத்தியில் ஜனங்களுடைய நெருக்கங்கள், தண்ணி இல்லை அது இல்லை எதுன்னு அவசரப்பட்டு இறைச்சி இல்லை அதில் என்று முறுமுறுப்பார்கள் தெரியுமா? முறுமுறுத்து மோசையை போட்டு பாருங்க மனவடி வாக்குவார்கள். அவன் தாங்க முடியாம வேதனை மத்தியிலே பாருங்க ஆண்டவடி போய் அவன் பாதம் வச்சான். மோசே சும்மா சாதாரண நாடில்லை, அரண்மனையிலே வாழ்ந்துட்டு மனுஷன். அவர் யுத்த வீரன், சகல வித்தைகளையும் கற்றவன், எய்த்து கதைக்க முடியும் பாருங்க. எய்த்தினை வெட்டி கொண்டவன் பயப்படாதபடி அப்படிப்பட்ட ஒரு மோசே பாருங்க அந்த ஜனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஏனென்றால் மாறிட்டார். ஆண்டவரை பார்த்தோடு தரிசனம் மனம் மாறிட்டு எங்களுக்கு இன்னும் மாறவில்லை. ஆண்டவரை கண்டோட மாறவனின் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறவன். ஒரு பரிசுத்தர் எங்களுக்கு இருக்கிறார், ஒரு தாழ்மை உள்ளவர் இருக்கிறார். பாருங்க பிலாத்துக்கு முன்னால் தாழ்மையா இருந்தார், எதிர்த்து பேசவில்லை. அப்படி தாழ்மையா இருந்து ஜெயம் எடுத்த தேவன். அப்படி பாருங்க நாங்கள் அப்படி தாழ்மையா இருக்கிறதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு நாங்கள் பெருமையாக கதைக்கிறது, எதிர்த்து பேசுறது, அடங்காமல் கீழ்ப்படியாக நடக்கிறது, நான் என்ன பெரிய ஆள்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்படியான இப்படி என்று சொல்லி முறுமும், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சௌரிய எங்களுக்கு தேவையில்லாத காரியம் இது. இது நாங்கள் ஹெத்திட்ட புள்ளியாக சௌராக இருக்கிறோம், நாம் தாழ்மை உள்ளவராக இருக்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு அப்படியானவருக்கு தான் நாங்கள் புள்ளிகளாக இருக்கிறோம் தெரியுமா? அதுபடியாக கத்தரை பார்த்து எங்களுக்கு கவலைப்படாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு, அவருக்கு வேதனை மேல் வேதனை கூட்டாபடி அவர் பட்ட பாடுகள் போதும். ஆமீன். எவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார். ஒரு தன்படாத பாடுபட்டது இனியும் நாங்கள் அவரை பாடுகளுக்கு அனுப்பாதபடிக்கு, அவரை இன்னும் வேதனைப்படுத்தாதபடிக்கு தாழ்மையாக இருப்போம். முடிஞ்ச காரியம் விட்டுவோம், பேசாமல் கட்டுப்படி ஏசினா இது சூரியன் அஸ்தமித்து உன் பாவங்களை விட்டு உன் கோபம் தனிய கடன்னு சொன்னால் தனியட்டும். அப்படியா நாங்கள் அவன் கவனமாக இருந்தோம். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், எங்களால் முடியும். ஆண்டவரே எங்களை ஆவியை அடக்க எங்களால் முடியும் என்று சொல்லுது. ஒவ்வொரு நாங்கள் அடக்கி வாழ வேணும். ஆமென். எங்களுடைய இஷ்டப்படி வாழக்கூடாது. மாம்சக்கிரிய இடம் கொடுத்து வாழ்ந்த காலங்கள் போயிடுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ஆவிக்கிரிய புள்ளியாக இருக்கிறோம். ஆமென். ஆவிக்கிரிய கனிகளை கொடுக்கிறதாக, ஆவிக்கிரிய கிரியலை செய்கிறாங்களை கத்தர் மாற்றி வச்சுக்கும் போது நாங்கள் அப்படியான வாழ்க்கையாக மாற வேணும். ஆமென். பாருங்க அது மத்தேயு 26:39 வாசிங்க. அதில் சொல்லப்பட்டு பாருங்க பார்த்து. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமே. பாருங்க அடுத்து 42 வாசிங்க அதே அதிகாரத்தில்.
அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். திரும்ப என்னை விட்டு நீங்க கூடாகில் இது நீங்கினா நீக்கும். எவ்வளவு காத்த பாருங்க, தெரிஞ்சு இந்த பாத்திரத்தை வேதனையை எடுக்க மாம்சத்தை எடுக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு. அவர் திரும்ப பாருங்க ஒலிவ மலையில் போய் இந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஒலிவ மலையில் ஏறி நின்று இப்படியா ஜெபம் பண்ணுறார் வேதனை மத்தியில். ஆமீன். எங்களுக்கு சின்ன சின்ன காரியம் வந்து நாங்கள் எவ்வளவு பாருங்க கஷ்டப்பட்டு வரோம். அதை நாங்கள் சிந்திக்க வேணும். ஆண்டவர் பாருங்க தெரிஞ்சு கொண்ட பாத்திரம் திரும்ப பிதாவிட்ட வேண்டுறார். ஆண்டவரே இதை எடுத்து போடும். வந்தவர் இதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்றார். அப்படி இருந்து பாருங்க அதை தாங்க முடியாது, தெரிஞ்சு எல்லாத்தையும் உணர்ந்துட்டார். இது பயங்கரமான காரியம், அதை பார்த்தோன்னு பயங்கரமா இருக்கு. ஆனாலும் திரும்பவும் அப்படி அவர் ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறேன். அவர் மனுஷராக வந்தவர். ஆமே, அவர் மனுஷராக இருந்தவர். மனுஷராக இருக்கிறவருக்கு அந்த பாடுகள் வேதனைகள் நிச்சயமா தெரியும். ஆமே, அவர் தேவனாக இருக்கிற வேறு தேவனா நான் இருந்தாலும் அவர் மனுஷ ரீதியாக வந்து பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சித்தம் தான் கர்த்தருடைய சித்தம். அதை நிறைவேற்றி தான் இந்த காரியங்கள் அதெல்லாம் அவர் தாங்க முடியாது ஜெபிச்சார் என்று பார்க்கிறோம். 44 வாசிங்க அதே அதிகாரத்தில். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தையை சொன்னா இந்த பாத்திரம். ஆமென். என்னன்னு சொன்ன, ஆண்டவரே நான் ஏற்கும் இந்த பாத்திரம், அதாவது பாடுபட்டு சிலுவையால் சுமந்து 6 மணி நேரம் தொங்குற அந்த பாத்திரம், வேதனை அந்த பாத்திரம், ஆண்டவரே என்னால் முடியலை பிதாவே, நான் கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி பாருங்க சொல்லாத ஒடிக்கிற வேதனையாக இருக்கிற நீங்கள் குடும்பம் நீங்கட்டும் ஆண்டவரே, நான் எடுக்கத்தான் வேணுமா என்று சொல்லிக்க பாருங்க. எந்த இதுவும் அவருக்கு வரவில்லை, எந்த ஆறுதலும் இல்லை. தேவர்கள் வந்து இடத்துல தேடுறாங்க. ஆனாலும் பாருங்க அதை எடுக்கத்தான் மட்டும் பிதா வர மாட்டா. யோசிச்சு பாருங்க பிதாவான எவ்வளவு அன்பில் நம்மளை வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கர்த்தரால முடியும். பரலோகத்தில் இருந்தோட எங்களை தேவ வழியாக மாற்ற முடியும். யோவான் நான் சொன்னது போல இந்த கல்லில் கொண்டே பாருங்க ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவரால் செய்ய முடியும். இது ஒரு நீதியாக இருந்தது. ஆமென். அவர் நீதியின்படி செய்யணும். ஆமென். அவர் மனுஷராக இருக்க எங்களை வந்து இப்படியா நீதியாக செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். எங்களில் உள்ள அன்பை வெளிப்படுத்த இப்படி செய்தார். சில வேளை பரலோகத்தில் எங்களை எல்லாம் பிள்ளைகளாக மாட்டா எங்களுக்கு அந்த அன்பும் தெரியாது, உணர்வும் தெரியாது. எங்களுக்கு அந்த உணர்வு யாருக்கும் தெரியாது. ஏன் நீ கர்த்தர் அன்பை நீங்க உணர வேண்டும், அறிய வேண்டும். கர்த்தர் எல்லா மனுஷரோட மேன்மையா உள்ள தேவன். அப்படி இருந்து அந்த மேன்மையான ஒரு ஜீவனை கொடுத்தவர் நமக்காக. அதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு பிள்ளைகள் சொல்லி இவ்வளவு அன்பு பாருங்க. அந்த அன்பின் நிமித்தம் எங்களை இறங்கி வந்தான்னு சொல்றாரு கர்த்தர். ஆமென். அது நிமித்தம் இந்த காரியம் செய்தார். சும்மா செய்ய இல்லை கர்த்தர். ஏன்னா இல்லாட்டி பரலோகத்தில் நீங்க பிள்ளைகள் அவரால் உண்டாக முடியும். அநேக பிள்ளைகள் உண்டாகல, மறுபடி பிறக்கவும் அவரால் முடியும், செய்ய முடியும். ஆனால் இறங்கி வந்தார் அன்பை தெரியும். அதே சொல்லு அவர் அன்பை தெரிவித்தார். அடுத்த சிலுவை நாளே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினான்னு பார்க்குறோம். ஆமென். அந்த அன்பை வெளிப்படுத்த. ஆமென். நாங்கள் எங்களுடைய கிரிகளை அன்பை தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முடிஞ்சது செய்ய வேண்டும். கர்த்தருடைய அளவுக்கு யாரும் போகலாது. பாருங்க பவுல் அப்போஸ்தலர் கருத்தை சொல்றார். பாருங்க கர்த்தரை விட நான் ஒரு சிறிய பாத்திரத்தை ஏற்றுக்கொள்றேன், அவரளவுக்கு ஏத்தாட்டி ஒன்றை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னார். அப்பேண்டு அவர் அங்கே இருந்தவர் பவுல் அப்போஸ்தலர் தெரியும். கர்த்தரா இயேசு கொடுத்த பாடி நாங்கள் படவில்லை. பவுல் அப்போஸ்தலர் பாடுகள் பட்டார், அநேக அடிகளை பெற்றார், அநேக கல்லறைகளை பட்டார். ஆனாலும் பாருங்க கர்த்தர் பட்ட பாடுவர் படவில்லை. அது சொல்றார் கர்த்தர் பாடுறது கொஞ்சம் அளவே நான் பட்டிருக்கிறேன், அவ்வளோதான் சொல்றேன், தாழ்மையா சொல்றார். அப்போ அதிலேருந்து நீங்க உணர்ந்துள்ள கர்த்தர் இவ்வளவு பாடுகளை பட்டிருக்காருன்னு சொல்லுவேன். ஆண்டவர் சும்மா சாதாரண மனுஷன் பட்டா நாங்கள் அப்படி ஆண்டவர் வந்து பட்டிருக்கான்னு சொல்லிக்க சும்மா லேசான காரியம் இல்லை. ஆமென். ஒரு நித்தியவனை திருவனும் தம்முடைய பிள்ளைகளாக முத்திரிக்க வேணும். பரலோகத்தில் அவரை போல எங்களை மாற்ற வேணும். தேவதர்களை போல இருக்க வேணும். உலகங்களை ஆளுகை செய்ய வேண்டும். வேத சொல்லப்பட்டது உலகங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அறியீர்களான்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகங்களை நாங்கள் ஆளுகை எத்தனையோ உலகம் இருக்குல்ல எங்களுக்கு தெரியாது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காத இடங்கள் எவ்வளவு இருக்குது. அப்படி இடங்களை கத்தர் வேறு ஜனங்களை வச்சிருக்கலாம் எங்களுக்கு தெரியாது. அதுகளை ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டது. யார்? கத்திட்ட பிள்ளைகள். ஆமென். அவற்றை சொத்துக்கள் அவற்றை உருவாக்கின ஒவ்வொரு சம்பவம் எல்லாத்தையும் நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். எங்களுக்கு தான் அதை வச்சிருக்கிறார். ஆமே பாருங்க அவள் எவ்வளோ பெரிய காரியம். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தெரியுமா? மாம்சத்தில் வேலையை நாங்கள் பேரிடப்பட்ட தகப்பன்மாருக்கு பிறந்திருக்கலாம். ஆனாலும் அது நாங்கள் வாழ்கிற நாட்கள் பிறகுதான் இருக்கும். ஆனால் அங்கே பரலோகத்துக்கு போனால் நித்திய காலமாக கத்திட்ட வருகையில் எல்லாரும் நித்தியம் எங்களுக்கு ஒரே பிதா இருக்கிறார். இயேசுதான் எங்கள் தகப்பன். எல்லாம் மறக்கப்பட்டு போயிடும். மாம்ச கிரியைக்கு அங்கே இடம் இல்லை. எல்லாரும் தூதல் இப்போ கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் சொந்த பந்தமண்ட் இல்லை. இருக்கும்போதே நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நன்மைகளை செய்ய வேண்டும். எல்லாரும் நேசி அன்பாய் வாழ வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை இதை விரும்புறிய நல்லதுண்டு பாருங்க. ஒரு நல்லவனா வாழ்ந்தா அவ்வளோ சந்தோஷமான காரியம் யோசிச்சுப்பா. எல்லாரும் நேசிப்பாங்க தெரியுமா? துன்மார்க்கம் வாழ்ந்தா ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க. சிவன் நான் துன்மார்க்கம் வாழ்ந்து கூட நான் நல்ல ஒரு மாதிரி மக்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் அறிவார். ஆனால் அப்படி எங்களுடைய பேச்சுகள் செய்கைகள் கிரியையில நல்லா இருக்கணும். பேச்சில் மட்டுமில்லை கிரியையிலே இருக்கணும். அதான் சொல்றது கிரியையில்லா விசுவாசம் செத்தது. ஆமென். நாங்கள் கிரியையிலே எல்லாத்தையும் செய்ய வேணும். ஆமென். கிரியையிலே செய்யத்தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆமென். ஆனால் அது இது செய்யணும் சொல்கிறேன்னு சொல்லல, கிரியையிலே செய்யணும். ஒவ்வொரு விசாரிக்கணும், அன்பு காட்டணும், நேசிக்கணும்.
உதவி செய்கிறாருக்கு உதவி செய்யணும், உணவில்லாத உணவு கொடுக்க வேணும். அப்படியா செய்கிறான் உண்மையான விசுவாசம். ஏண்டா கத்தர் நமக்கா செய்த பெரிய காரியம். அல்லேலூயா. இதற்கத்தான் கத்தர்களை பூமியில் வச்சிருக்கோம். அல்லேலூயா. அப்படி அதை நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். கத்தர் நல்லவர். ஆமென். யோவான் 12:27 வாசிங்க. யோவான் புஸ்தகம் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஆமென். பாருங்க, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்கு வந்தேன். என் ஆத்துமா கலங்குகிறது. திரும்ப இருக்க வாசிங்க, எல்லாரும் கவனிச்சுக்கொள்ள இந்த வாசத்தை பாருங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பாருங்க, கத்த இதற்காகத்தான் வந்தேன். ஆனால் கலங்குகிறது. எதை குறித்து கலங்குறது? நமக்கு பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது பாருங்க, ரோட்ல யாராவது பாருங்க வில் வச்சாலே கலங்குறோம் தெரியுமா? டிராஃபிக் போர்டம் வந்து ஏதாவது உங்க காருக்கு டிக்கெட் எழுதி விட்டாலும் பயன் தட்டிச்சு அடையில மோசப்படி சண்டையே வந்துட்டு போயிட்டுக்கல. தேவையில்லா பிரச்சனை, சின்ன சின்ன பிரியத்துக்கு. இப்போ பாருங்க, அவர் என்னத்துக்கு கிளங்குறாரு பாருங்க. ஒரு மரண வேதனை கிளங்குறார். யோசிச்சு பாருங்க, நாங்கள் சிறு சிறு காரியத்துக்கே பயந்து அடித்து விழுந்தோம். வேறு கத்தர் வந்து பாருங்க, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. இந்த பாடுகளை குறித்த நினைச்ச ஒன்று கலங்குது. ஆகிலும் இதற்காகவே வந்தேன். பாருங்க, இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வந்தேன், நமக்காகவே வந்தேன் என்று சொல்றேன். ஆமென். இயேசு நமக்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அந்த கலங்குற ஆத்மா கலங்கினாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் சகிச்சு கொண்டு பாருங்க அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். இதை நாங்கள் சிந்திக்க வேணும். ஆமென். இதை உணர்ந்து வேதங்களை படிக்க வேணும். இந்த நாட்களில் நீங்கள் இந்த அதிகாரங்களை படிக்க வேணும். பாருங்க, 4 சுவிசேஷ புத்தகங்களையும் வாசி பாருங்க. அது எல்லாத்தையும் பின்னி கத்தர் போட்டு என்னென்ன நடந்தது, என்னென்ன ஓமா எல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அப்படி பாருங்க, எவ்வளவு மோசமான காரியம் செய்தாங்க தெரியுமா? யாரும் கேட்க முடியாது. அவங்க தங்களுடைய இஷ்டப்படியே செய்தாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கத்தர் ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படியே நாங்கள் இதெல்லாம் உணர்ந்தவராக நடக்க வேணும். உணர்வுள்ள இருந்த கத்தர்களை தந்திருக்கிறார். ஆமென். அது உணர்வுள்ள இருந்ததில் நான் சிந்திச்சு ஆண்டவருக்கு உண்மையாக நடக்க வேணும். கத்தர் சொன்னா எதை அவரை நாங்கள் துதிக்கிறோம், நல்லது வேசிப்படுறோம், கத்தர் நல்ல ஜபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அவர் அறிவியலில் வளருவோம்னு சொன்ன வளருகிறோம், நல்ல விஷயம். ஆனாலும் அவர் சொன்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேணும். ஆமென். ஒரு அன்பாக இருக்க வேண்டும் சொன்னேன். ஏன்னா பூமியில் அதை தவிர வேறு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அன்பு காட்டி நடக்க வேண்டும். சாத்தாண்ட திட்டம் என்றால் எங்களுக்கு பாருங்க விரோதத்தை உண்டு பண்ணி ஒரு அன்பாக இருக்காதபடிக்கு எங்களை இஷ்டப்படி தனிமைப்படுத்தி நடத்துகிற காரியங்கள். இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கூடாது. ஆமென். நாங்கள் அன்பு காட்டி சாத்தானை ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். நீங்கள் அன்பு காட்டும்போது சாத்தான் விழுகிறான் தெரியுமா? உங்களுக்கு நீங்க அன்பு காட்டியக்க சாத்தான் ஒரு பகையை வச்சிருக்கான். என்னடா அப்படி காட்டிக்க பாருங்க, அவங்க குற்றப்படுத்துவான். அவன் நித்தம் கத்திர பரலோகத்தில் இருக்கிறான். போய் பாருங்க, யோபுத்தை பாருங்க, அவன் நித்தம் அங்கே போய் அவன் பாருங்க ஒரு குற்றப்படுத்துறான்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட உங்களை பார்த்து குற்றப்படுத்த பாருங்க, ஆண்டவரே இப்படி ரட்சித்து வச்சுக்கிறீர் பாருங்க, பகையா இருக்கிறார்கள், பக்கத்து இருக்கிறாங்க, ஒருத்தரோட கதைக்கிறது இல்லை, பக்கத்தை நேசிக்கிறீர்கள், அன்பு காட்டுறேன்னு சொல்லி குற்றப்படுத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆண்டவருக்கு. ஆனபடி அந்த சாத்தான வெட்கப்படும்படி பழகி நாங்கள் என்ன செய்ய வேண்டால் உண்மையா எல்லாரும் நேசிக்க வேணும், அன்பு காட்ட வேணும், சாந்தமாக இருக்க வேணும். ஆமென். இப்படி வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. இது சாத்தான் திட்டமணி நீங்கள் அறிந்திருக்க வேணும். நாம் தானாக நீங்கள் சேர்ந்ததில்லை பாருங்க. ஆண்டு மறுபடியும் இந்த பிள்ளைகள் ஒருவா நீங்கள் வைராக்கியம் வச்சிருக்க மாட்டீங்க. அந்த வைராக்கியத்தை போடுற சாத்தான் அவன் தான் அப்படி போடுறான். ஏன்னா மாம்சத்தில் இருக்கபடி அந்த மாம்சத்தில் பாவம் தங்கி இருக்கபடினால் அவன் அப்படியான காரியத்தை போட்டு எங்களை இப்படியான பிளவினப்படுத்துறான் தெரியுமா? பிளவினப்படுத்தி வைராக்கியம் இருக்கணும், மற்றவர்களை குற்றப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த காரியம் எங்களுக்கு தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் கத்தட்ட பிள்ளைகள், நாங்கள் அன்பாக இருப்போம், உண்மையாக நேசிப்போம், சாத்தானை வெட்கப்படுத்தலுக்கு எங்களை கரிய நடக்கட்டும். அப்படி சிதம்பட கத்தர்களை பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. கத்தர் நல்ல பாருங்க. அடுத்தது வாசிங்க, லூக்கா 9:22 வாசிங்க. பாருங்க, இயேசு பட்ட துக்கங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாத்திரத்தின் நிமித்தமாக அவர் என்னென்ன துக்கங்களை பட்டார். ஆமென். அந்த துக்கங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆமென். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். ஆமென். கதை பாருங்க, வழியா கவனிக்க இல்லாமா. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பரால பிரதான ஆசாரியராலும் வேதபாராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, சொல்றார் இப்படி மனுஷகுமாரனுக்கு நடக்க போதுன்னு சொல்றார். இந்த பாடுகள் நடக்க போதுன்னு சொல்றார். அதே மாதிரி நீங்கள் பின்னுக்கு வாட்சுன்னு போனீங்கன்னு சொன்னால் அந்த பாடுகளை நாங்கள் பார்க்கலாம்.
என்ன பாடுபட்ட முன்பே நம்முடைய சீசர்களுக்கு இருக்கும்போது மனுஷன் இப்படி பாடுகள் பட சொல்கிறார். பாடுபட வேணும், இதை விட்ட நீதியாக இருக்குது, பிதாவின் சித்தமாக இருக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேணும் இந்த பாத்திரத்தை என்று சொல்லி பாடுபட வேணும் என்று தன்னுடைய சீசருக்கு இருக்கும்போது சொன்னார். அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கடைசியில் சிலுவையில் மரியாதை நடக்க நாங்கள் கண்டிருப்பார்கள், அறிஞ்சிருப்பார்கள். ஆமீன். பாருங்க சொல்லிப்பட்டு அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 26:38 வாசிங்க. மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று சொல்லி போங்க. பாருங்க அப்புறமா தள்ளி போய் பாருங்க ஜெபம் பண்ணார் மலையில் என்று பார்க்குறோம். என்ன காரியம் பாருங்க, என் ஆத்துமா மரணத்துக்கே துக்கம் கொண்டிருக்கு. பாருங்க எங்களுக்கு சில சின்ன காரியத்துக்கு துக்கம் சொல்கிறோம். நாங்கள் மரணத்துக்கு துக்கம் யோசிச்சு பாருங்க. மரணத்துக்கு மறிக்க போறார் சொல்ற அவங்களுக்கு அது விளங்கவில்லை. அவங்க எல்லாரும் நித்திர ஓடுறாங்க. கத்தருக்கா பாருங்க அவரோட இருந்து ஆறுதல் சொல்லி ஜபிக்க ஒருத்தரும் இல்லை. பாருங்க அங்கே ஆறுதல் சொல்ல வந்தது மோசேயும் எலியாவும் வந்தார்கள் ஆறுதல் சொல்லவன்னு சொல்லி பார்க்குறோம். என்று அவர்கள் புரியாம இந்த எலியா மோசைக்கு தெரிஞ்சது. அவங்க பாருங்க அந்த இடத்துல அவர் பாடுபடைக்க பாருங்க அவங்க இறங்கி வந்து அந்த இடத்துல ஆறுதல் சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அவர்கிட்ட பரப்பட பாடுகளை பற்றி பேசினான்னு பார்க்குறோம். எப்படிப்பட்ட பாருங்க என்ன பூமியில யாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒண்டியா இருந்தார். சீசர்கள் 12 பேருக்கு சொல்லியும் புரியவில்லை அவர்களுக்கு. அவங்க ஏதோ தங்களை இஷ்டப்படுத்தாங்க ஏதோ சொல்றான்னு சொல்லி போட்டு பேசாங்க. சொல்ற பாருங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கு. மரணம் நடக்கும் போது எனக்கு ஒரு மரணம் மட்டும் சும்மா மறிக்கிறதில்லை, ஆக்சிடென்ட் படி சடியாக நடக்கிறதில்லை, திடீரென்று ஏதாவது நடந்து மறிக்கிறதில்லை. பாருங்க பாடுகள் பட்டு மணித்தியாலக்கணக்காக வேதனைப்பட்டு மறிக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. ஆமே அதுதான் நான் பார்த்தோன்னு கத்த துக்கம் கொண்டு வேதனைப்பட்டு அழுது கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அவர் மனுஷராக இருக்கிறாரே எல்லாம் செய்ய முடியும், அதால் அப்படி செய்தார் வேதனைப்பட்டார் என்று பார்க்குறோம். பாருங்க அவருடைய ஜீவன் ஆண்டவர் உள்ளுக்கு இருக்க ஆவி. ஆனால் மாம்சம் மாம்ச மனுஷம் இல்லாத பரிசமாக பிறந்தார். ஆனாலும் பாருங்க அந்த மாம்சத்தில் பாருங்க வேதனை இருக்குன்னு அவருக்கு தெரியும், வலிகள் இருக்குன்னு தெரியும். அதை உணர்ந்தபடியாக அந்த மாம்சத்தில் அந்த வலியை தாங்க போறார். ஒரு ஆண்டவர் அந்த வலியை தாங்குறார், மாம்சம் நடக்கிற வேதனைகள் வலிகளை. அதை பாருங்க அந்த பாடுகள் நிமித்தம் அந்த வலியை அவர் ஆண்டவர் சகிக்கிறார். நீங்க சாதாரண மனுஷர் யாரும் சபிக்க இல்லை, அந்த ஆண்டவராக சகித்தார். அவர் தான் அங்கே இருந்து இயேசுக்குள் ஆண்டவராக இருந்து அவர் தான் அந்த பாடுகளை சகித்தார், வேதனைப்பட்டார். ஏன் ஆண்டவர் இப்படி படணும் எனக்கு தான் புரியாமல் இருக்காங்க. ஏன் ஆண்டவர் சகிக்கணும், ஆண்டவர் ஏன் இப்படி பாவம் அடிக்கணும், ஏன் அடிக்கப்படணும் என்று ஆண்டவர் இந்த நாள் இயேசுவை விசுவாசிக்கிறது இல்லை. அவர் தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்னு சொல்றார்கள். அதுவும் இல்லை, அவர் ஒரு மனுஷனாக இருந்தார் என்று அப்படித்தான் பேசுகிறார்கள், அறியாமல் பேசுகிறார்கள். எங்களுக்கும் அந்த அறிவு இருக்கு. ஆமென். கர்த்தர் எங்க நமக்கு தேவ சிந்தை இருக்கு. ஆமென். கர்த்தடி சிந்தபடியா கர்த்தர் யார் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து யார், ஆதி முதலா இருந்தவர், ஆதி முதலா உங்களோட பேசினவர் என்று சொன்னார். அவர் அப்படித்தான் சொன்னார் சீசரை பார்த்து, நான் ஆதி முதலா உங்களோட இருந்தவர், உங்களோட பேசினவர் நான் தான். அதாவது பாருங்க ஆதாமோட இருந்து ஆபிரகாமோட பேசி வழி நடத்தினது நான் தான், மோசேயோட பேசினது நான் தான் என்று சொல்றார். அப்படி சொல்லி அவங்களுக்கு புரியவில்லை, கண் திறக்கப்பட்டது. நானே அவர் என்று நீங்க விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு விசுவாசிக்கப்படும், நானே அவர், அதாவது நான் தான் அவர். அவர் என்ற யார், பிதா. பிதா என்று நீங்க விசுவாசிக்கப்படும், விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டது. இது சத்தியம். அதன்படியா இயேசு தான் பிதா என்று விசுவாசிக்கப்படும். அந்த பிதா பாருங்க இதயத்தில் அவன் ஆவியா இருந்த அந்த மாம்சத்தில் பிதா இருந்தார், இருந்துதான் இந்த காரியங்களை செய்தான்னு பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை ஆண்டவரே இப்படி கஷ்டமாக தான் இருக்கும். இதைத்தான் அநேகருக்கு விசுவாசிக்க முடியாம இருக்கு, நம்ப முடியாது இருக்கு. அவரே சாப்பிடணும், அவரே அப்படி பிடிச்சி ஓணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதன் மனுஷர் பேசுறது, இது மனித அறிவு. எங்களுக்கு மனித அறிவு இல்லை, அப்பாற்பட்ட அறிவு இருக்கு. ஆமே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட, எங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு எங்களுக்கு விசேஷ ஞானி தந்திருக்கிறோம். ஆமே அல்லேலூயா. ஞானிகளை பைத்தியராக்கும்படி எங்களை பேதைகளை தெரிந்து கொண்ட தேவன் எங்களை ஞானியாக்கி வச்சிருக்கார். எப்படி என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை விசுவாசிக்கும்படியாக, வேதத்திலே கர்த்தர் செய்த காரியங்களை அறியும்படியாக, உணரும்படியாக அந்த அறிவு நமக்கு இருக்கு. நீங்க எத்தனை தரம் சொல்லி பாருங்க, கண் கூடாக்கப்பட்ட ஆட்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அதெல்லாம் ரட்சிப்படையில், அதான் இயேசுவை அறியாம வாழ்றார்கள். ஆனால் பாருங்க அவ்வளோ காரியம் என்னன்னு சொன்னால், அப்போ கர்த்தருக்கு எங்களுக்கு நாங்கள் இப்படி தான் கடினமாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எங்களை வச்சிருந்தா, அந்த நாள் எங்களை தொட்டார் இல்லையா? அது உண்மையில எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆமே நன்றி சொல்லுமா கர்த்தருக்கு உச்சாமா அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில யோசிச்சு பாருங்க, நாங்கள் எங்களை கைவிட்டால் நாங்கள் உண்மையாக கர்த்தர் அறியாமல் போயிருப்போம். யோசிச்சு பாருங்க. ஆமே இப்படிலாம் கூடி வந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு திட்டமா நிச்சயமா தெரியும். ஆமே நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், மறுபடிப்படுத்த பிள்ளைகள். என முத்திரி அங்களை அச்சாரமா ஆவியான நமக்கு இருக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறார் எங்களுக்கு இருந்து. ஆனபடி அவ்வளவு தைரியம் கொண்டு நாங்கள் நடக்கிறோம், பேசுறோம். இந்த சிலாக்கியம் எங்களுக்கு முன்பு இருந்தா ரட்சிக்கப்படும் ஒருத்தருக்கும் இல்லை. நாங்கள் கிறிஸ்தவ கத்தோலிக்கமா இருந்தால் இந்த அறிவு இல்லை. என்ற பரிசாகி மறுபடி பிறக்காவிட்டா யாருக்கும் இந்த அனுபவம் வராது. நாங்கள் பாருங்க விசுவாசி அவரை ஏற்றுக்கொண்ட போதா இந்த அறிவு நமக்கு வந்து தெரியுமா?
முந்தி இருந்த காலம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் நான் முந்தி இருக்க இப்படி இல்லையே ஆண்டவரே, ஒன்றே சிந்திக்கவில்லையே, வேதம் கூட வாசிச்சால் புரியுது இல்லையே ஆண்டவர், இப்படி இருந்தால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த வாழ்க்கை முன்பு ரட்சிக்கப்பட இப்படி இருந்தால் இப்பயே இப்படி இருக்கு. ஏன் சபை என்று ஓடி வாரேன், ஏன் வேதம் வாசி, ஏன் ஜெபிக்கிறேன், ஏன் இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என்ன காரியம் முந்தி செய்து நாங்கள் இல்லை இப்போ செய்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு சக்தி எங்களுக்கு வந்திருக்குது. ஆமென். ஒரு வல்லமை வந்திருக்கு, ஒரு ஞானம் அறிவு எங்களுக்கு வந்திருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி நமக்குள்ளே கிரிய செய்யுது. ஆமென். இதை அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். ஒருத்தர் இருக்கிறார் எங்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு அறியாதவங்க தெரியாத அவங்க புறக்கணித்து கொண்டு போகிறாங்க, மறுதளிக்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு காலம் மறுதளிக்கக்கூடாது. கர்த்தர்கள் இப்படி செய்த காரியம் நினைவு கூர்ந்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் சிந்திச்சோம்னா இரவில் படுக்கைக்க நினைச்சு பாருங்க. இந்த ஆண்டப்பட்ட பாட்டு நினைச்சு கொண்டு பாருங்க. உங்கள் உள்ளத்தில் ஆத்மாவில் எழுப்புதல் வரும் தெரியுமா? உங்களோட ஆத்மாவில் கொழுந்து விட்டு எரியும். எம்ஆர் சீசர்கள் 2 பேர் நடந்து போகும்போது கர்த்தர் பக்கத்தில் இருந்து வேறுங்க எடுத்து வசனங்கள் சொல்லுவேன். அவரோட ஆத்மா வேறுங்க கொழுந்து விட்டு எரிஞ்சது அவங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வார்த்தைகளை நீங்கள் இரவில் தியானிங்க. என்ன உண்மையாக நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்த செய்தி தியானிச்சு தான் நீங்கள் இன்னும் ஊழியங்களை அதிகமாக செய்யலாம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வார்த்தைமா தியானிக்க ஆவியான் உதவி செய்வார், இன்னும் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென். ஏன்னா அப்படி நான் சும்மா ஏதோ வாச்சிட்டு அப்படி போகக்கூடாது. இதில் பார்த்த வசங்களை போய் தியானிக்க உண்ட நாள் பாருங்க. இந்த நாட்களிலே நீங்கள் பாருங்க கற்றுப்பட்ட பாடுகளை நீங்கள் எடுத்து வாசிங்க. வாசி இப்போ இரவில் படுக்கையை சிந்திச்சு கொண்டு இருந்து பாருங்க. உங்களோட ஆவிக்குள்ளே உங்களோட ஆத்மா கொழுந்து விட்டு எறியதை காண்பீங்க. என் ஆவியான் சந்தோஷப்படுவா தெரியுமா? ஏன்னா அது எம்ஆர் சீசர் கதைச்சிக்க பண்ணி ஆண்டு சந்தோஷப்பட்டபடி தான் பக்கத்தோட பாருங்க 8 மைல் கிட்டத்தட்ட அப்படியே போய் வீடு வரை போய் தன்னை அவங்களுக்கு காண்பிச்சுட்டு போகிறான்னு பார்க்குறோம். என்னென்றா அவங்க விஸ்தானிச்சபடியா. அதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லி எங்கே 2 கூடிய தன்னை பற்றி கதைக்கிறாக்களை பற்றி அந்த இடத்துல நான் நிற்பேன் சொன்னேன். நான் சொல்கிறேன் 2 கூறுறதை நான் நிற்பேன். ஆமென். 2 கர்த்தர் நாமத்தை நிமித்தம் நான் துதிச்சு மகிழும்போது கர்த்தர் இந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க அந்த ஒரு மனத்தை பார்க்கிறார். ஒரு மனமாக கர்த்தரை துதிச்சு கர்த்தரை காரியங்களை கர்த்தரை பற்றி சிந்திச்சு அவற்றை கிரியை நடக்கும் போது அவரை குறித்து நீங்கள் பாருங்க. நீங்கள் ஆத்மா செய்ய போய்க்கு அவற்றை காரியம் செய்ய பாருங்க. ஆவியா உங்களோட உற்சாகமாக நிற்பார். அதில் 2 உங்களை பாருங்க ஏவி கொண்டு சொல்லுங்க வசனத்தை உங்களுக்கு தருவார். ஏன்னா அவர் சந்தோஷப்படுறார். என்னுடைய பிள்ளைகள் என்ற கிரியை நடப்பிக்கிறார்கள், எனக்கு பிரியமானதை செய்கிறார் என்று சொல்வார். அதனுடைய நாங்கள் அப்படியே நான் காரியத்தை செய்ய வேண்டும். ஆயலியா. அடுத்த வாசிங்க மார்க்கு 14, 33, 35 வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். 2 வார்த்தை கொடுத்துட்டு மார்க்கு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33 35 வாசிங்க. எல்லாருமே கவனிச்சு கொள்ளுங்க. இது கர்த்தர் நமக்கு அவசப்பட்ட பாடுகள் வேதனை நாங்கள் அறிய வேண்டும். ஆமென். அவர் எவ்வளவு துக்கம் கொண்டு எவ்வளவு வேதனைப்பட்டார் பாருங்க. அவர் சும்மா இருந்து எடுக்கல பாருங்க. அந்த வேதனை மரணத்தை எவ்வளவு சகிச்ச எடுத்துகளை விளக்குறார். அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசிங்க 14ஆம் அதிகாரம் மார்க்கு 33 35. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. ஆமென். பாருங்க அதை பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் நம்மோட கூட்டிக் கொண்டு திகிலடைய மிகவும் வியாகுலப்பட தொடங்குகிறார். திகில் அடைகிறார். ஒரு திகில் ஒன்று வருது. ஏன்னா அந்த மரணத்தை பார்த்து நினைச்ச உடனே மோசமாக என்ன போட்டு மோசமாக்க போகிறாங்க, அடித்து நொறுக்க போகிறாங்க, வேதனைப்படுத்த போகிறாங்க என்று சொல்லி ஒரு திகில் ஒன்று வரும். எங்களுக்கு சில பேர் பாருங்க, சில மேகம் பரலோகத்திலேருந்து மேகம் கருத்தாலே ஒரு திகில் வருதா இல்லையா? நீ போய்க்க பாருங்க, திடீர்னு மேகம் மூடினால் பாருங்க இஸ்ரவேலில் எல்லாம் வெளிச்சமாக வந்துட்டு பார்க்குறோம் இல்லையா? எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிவப்பா வந்துட்டு பாருங்க, அவங்களாம் பயந்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இருள் வந்தா, இருள் மேகம் கூடினா, மலைக்கு மேகம் கூடினா அப்படி இருக்கும். அது இன்னும் மோசமாக கிட்டவா இறங்கி வந்தால் எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு திகிலும் பயங்கரம் நம்ம விடுமா இல்லையா? அப்படித்தான் கர்த்தருக்கு வந்தது. ஆமென். அந்த மரணம் அவருக்கு அந்த திகிலை உண்டு பண்ண அளவுக்கு, அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை அவருக்கு வந்தது உள்ளத்தில். ஆமென். பாருங்க அவர் ஜெபிக்கும் போது அந்த திகிலும் வியாகுலப்பட்ட நேச்சோன்னு ஒரு திகில் வந்துச்சு. வியாகுலப்பட்டார், உடம்பில் வேதனைப்பட்டார். பாருங்க அது 2 அவர் சாவிச்சார். என்ன திகில் ஒன்று வந்தது, பயங்கரம் வந்தது. அவ்வளோ பயங்கரமான ஒரு மரணம். நான் சில வேளையை சும்மா அவர் மரணப்பட்ட ஜெபிச்சாங்க ரட்சித்ததான் இல்லை. அவர் பாருங்க ஒவ்வொன்றையும் அதில் எழுதப்பட்டது என்னதுன்னு சொன்னால் இதை அவருடைய பிள்ளைகள் அறிய வேணும். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பை பாருங்க, நான் இலவசமாக கிருபையினாலே பெற்றோம். எதையும் நான் கொடுக்கவில்லை, அவருக்கு கொடுக்காம நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படி பெற்ற நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நினைக்க வேணும். கர்த்தர் பாருங்க இப்படி ஒரு காரியத்தை திகில் அடைஞ்சார், துக்கப்பட்டார், பார்த்து அந்த வேதனை கொடுத்து மரணத்தை கொடுத்து என்று சொல்லி சிந்திக்க வேணும். நாங்கள் அப்படி சிந்திச்சு தண்டால் நாங்கள் அநேக காரியங்களை விட்டுருவோம் தெரியுமா? நாங்கள் சிந்திக்காபடியாக நாங்கள் இன்னும் பாருங்க கர்த்தரை பிரியமில்லா காரியங்கள் செய்கிறோம், பிடிவாகமாக வாழ்கிறோம். ஆமென். முடிஞ்சளவு இதை நான் சிந்திச்சோம்னு தான் நாங்கள் விட்டு கொடுப்போம் நிச்சயமாக. ஏன்னா ஒருத்தர் பாடுகளை பார்த்து அவங்களோட தாய் தப்பச்சில் பாடுகளை நினச்சி நீங்கள் பாருங்கள் தாய் தப்பில் எவ்வளோ கிணம் பண்ணுறீங்க. ஆமென்.
உங்களுக்கு நன்மை செய்து உங்களை வளர்த்து சிறுபிள்ளையிலிருந்து வளர்த்து ஆளாக்கி படிப்பிச்சு நல்ல திருமணம் காரியம் கொடுத்து நல்ல காரியம் செய்கிற தாய் தப்பனுக்கு நன்றியாக இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். பாருங்க, இதெல்லாம் அழிந்து போகிற காரியம். ஆமென். நிலையில்லாத வாழ்க்கைக்காக எப்படி தாய் தப்பன் செய்ய நன்றி சொல்லுவோமா இருந்தால், நிலையான ஒரு நகரத்துக்காக தேவன் பாருங்க திகில் அடைஞ்சு வியாகுலப்பட்டு தந்த ஒரு ரட்சிப்பு தெரியுமா? ஆமென். இதுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றியாக இருக்கலாம். வாழ்நாளெல்லாம் துதிக்கணும். அதெல்லாம் பாருங்க, நீங்கள் அறியாவிட்டால் உங்களை துதிக்க சொல்லும். நீங்கள் அறியாமல் இருந்தால் உங்களோட ஆத்மா துதிக்கும் தெரியுமா? இரவில் கூட துதிக்கும். ஏன்? நீங்கள் கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு உங்களோட ஆத்மா தானாவே துதிக்கும் தெரியுமா? ஆவியான் இருக்கிறார், நடத்துகிறார். ஆதியான நீ சொல்லு இயேசுவை நன்றி, அவர் சொல்லு. அவர் பட்ட பாடுகள் வேதனை நீங்கி அவர் சந்தோஷம் மகிழும்படியாக நீ இரவிலேயும் பகலிலேயும் போராடமெல்லாம் துதிக்க சொன்னார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைச்சுக்கொள்ளணும். வேறு நினைக்கணும். அநேகர் நாங்கள் நினைக்கிறது இல்லை. எங்களுடைய இஷ்டப்படி வழியில் போய் ஏதோ திட்டத்தோடு போவோம். அங்கே போனால் என்ன நடக்கும், அது நடக்கும், இங்கே போனால் என்ன வருமானம் இருக்குது, இந்த பிஸ்னஸ் என்ன, இதை பற்றி தான் சிந்திக்கிறது. சில இதை நான் சிந்திக்கிறது பாருங்க, இவருக்கு செய்ததுக்கு நான் செய்யணும், அவருக்கு இப்படி செய்ய மாட்டோம், அதுதான் சிந்திக்கிறது. இது நல்லதில்லை. மண்ணெஞ்சு மறந்துடுவோம். நாங்கள் கத்திட்ட பிள்ளைகள் இதயத்தில் வச்சு விட கத்தர் அப்படி பழி வாங்குற எண்ணத்தோடு இருந்தாண்டா நாங்கள்லாம் இருக்க முடியாது தெரியுமா? இந்த இடத்துல அவர் அப்படி பழி வாங்குற நோக்கத்தோடு கத்து வரையில் அவர் பாருங்க, அழிக்கை நான் பெறவில்லை, அவர் சொன்னார், நான் ரட்சிக்கத்தான் வந்தேன். ஆமே பாருங்க, எங்களை ரட்சிக்க வந்தார், எங்களை பாதுகாக்க வந்தார், எங்களுடைய ஜீவனை காக்க வந்தார். ஆமே அந்த உணர்வு நம்பிக்கை எங்களுக்கு வேணும். உணர்வுல வாழ வேணும். நாங்கள் அப்படி வந்த தேவன், நாங்கள் ரட்சிக்க வந்த தேவன். அதனுடைய நாங்கள் அப்படி வந்து நாங்கள் எல்லாரும் பாருங்க எடுத்துற கோபம் வருது, கட்டாட்டி நாங்கள் கையில் காலை நீட்டுறோம். இது நல்லதில்லை. ஆமே நாங்கள் தாழ்மையாக இருக்கணும். கத்தர் பாருங்க எந்த பேச்சு வந்து அப்படி தானே ஒப்பு கொடுத்தார். சீசரில் பாருங்க அவமான மத்தியில் ஒப்பு கொடுத்தார். பவுல பஸ்ல பாருங்க கல்லறிய அவர் தெரியாது, அவ்வளோ வரை எதிர்க்க முடியும். ஆமே அவர் பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரம் உங்களுக்கு தெரியும். அதில் எல்லாரும் ஒரு வீரங்கள். வீரனுக்கு ஒரு படை வீரருக்கு பிறந்த பிள்ளைகள் அழிக்கப்பட்டு 600 பேர் மிஞ்சினார்கள். அவங்க எல்லாம் வீரர்கள், பட்டியம் வச்சிருந்தவங்க. அப்படிப்பட்ட வீரருக்கு பிறந்த சந்தை தான் பெஞ்சமின் கோத்திரம், சவுலபுத்திரன். அப்படிப்பட்ட வீரன் அவர். அவரால் எல்லாம் முடியும். அவர் முன்பின் செய்த காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சவுலா இருக்கும் போது ஆனால் அப்படி ரட்சிக்கப்பட்டார், மாறிட்டார். இயேசு அப்படி மாறா, நானும் அப்படி மாறணும் சொல்லி கல் அறியும் போது பேசிக்க துன்புறுத்தோடு வேதனைப்படுத்திக்க ஒன்றுமே பேசவில்லை. ஆண்டை பார்த்து தான் ஜெபிச்சு கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. மோசே அப்படி இருந்தார், அதே மாதிரி இருந்தார். தாழ்மையாக இருந்தான்னு பார்க்குறோம். இந்த தாழ்மை நமக்கு வேணும். பதிலுக்கு பதில் செய்கிற காலம் இல்லை. ஆமென். நாங்கள் அப்படியான வாழ்க்கையும் பிடிவாத நமக்கு இருக்கக்கூடாது. மாற வேணும். ஆமென். நாங்கள் மாற வேணும். இதயம் மாறணும், ஆத்துமா மாறணும், செய்கைகள் கிரியைகள் சொல்லுகள் பேச்சுகள் எல்லாம் மாற வேணும். ஆண்டவர் மாற வேணும் என்று விரும்புகிறார். ஆமென். நாங்கள் எங்களை மாற்ற வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நீ மாற வேணும் என்றால் ஒரே வழி ஆண்டை பார்த்து இருக்கணும். என்னது மாதம் பொல்லா தெரியுமா? நீங்கள் ஜெபம் இல்லாமல் ஒரு நாள் ஜெபம் இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் அநேக சோதிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஜெபிக்காமல் இருந்து பாருங்க, எங்களுடைய வார்த்தையெல்லாம் ஒரு கோவம் தான் எங்களுக்கு பேரும் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேணும். தானியேல் 3 வேளை ஜெபிச்சார், 7 தரம் ஜெபிக்க சொல்லியிருக்கு பாருங்க. ஆனால் அப்படி நாங்கள் 3 தரம் ஒரு நாள் அப்படி ஜெபிக்க வேணும். கட்ட பூர்ணமாக ஜெபிக்க வேணும். வேதங்களை வாசிச்சு பாருங்க, இந்த பலன் நமக்கு வரும். ஆமே நீங்கள் என்ன செய்தாலும் வேதத்தை வாசிக்காமட்டா ஒன்று நடக்காது. நீங்கள் வேதத்தை வாச கத்தோட உறவாடுங்க, இந்த பலத்தை கத்தர் எங்களுக்கு தருவார். புத்திக்கு மேலான சமாதானங்களுக்கு பெறும். ஆமென். நிச்சயமாக கத்தர் தருவார். வேதத்தை வாசித்தால் இதை நாங்கள் மேற்கொள்ளணும். இன்னும் அந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை, சாத்தாண்ட கிரியைகளை, மனுஷர்கள் பாருங்க 7 துன்மார்க்கர் மத்தியில் வாழ்கிற நாங்கள் இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமா இருந்தால், இவர்களை ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் ஆண்டவரோட உறவாடி கொண்டு இருக்கணும். ஆமென். மோசே 40 80 நாள் உறவாடின முகமே மாறிச்சு. அதே மாதிரி நீங்கள் ஆண்டோட வேதத்தை பாய்ச்சி பாருங்க. அதுக்காக ஒவ்வொரு மோசே மாதிரி ஒவ்வொருக்கும் கத்தர் நேரம் வந்து பேசுறது இல்லை. அவங்களோட பேசுறார். எப்படி பேசுறாண்டா? வேதத்தூடாக பேசுறார். ஒவ்வொரு பிள்ளையார் பட்சபாதம் உள்ளவர் இல்லை பாருங்க. மோசே மட்டும்தான் பேசுறார், எங்களோட பேசலன்னு சொல்லக்கூடாது. எங்களோட பேசியிருக்கிறார் வேதத்தினூடாக. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். வாசிக்கும் போது கத்தரோடு நாங்கள் உறவாடுவோம். உறவாட பாருங்க, உங்களோட முகங்கள்லாம் மாறிட்டு, எங்களோட கிரியைகள் எல்லாம் பாருங்க, செத்த கிரியை எல்லாம் மேசினாது எந்த முடங்கியது எல்லாம் உயிர் பெற்று எலும்பு தெரியுமா? ஆவிலையும் அனல் கொண்டு நாங்கள் எல்லாம் மறந்து கத்தரி பிரியமா ஒரு நடுக்கத்தோடு ஒரு பயபக்தியோடு எங்களோட வாழ்க்கை மாறும். அப்படி மாற வேணுமா இருந்தால் ஆண்டவர்கிட்ட வேதத்தை படித்து அவரை உறவாட வேணும். ஆமென். அல்லேலூயா. 14:30 சொல்லு, அந்த வேளை தம்மை விட்டு நீங்க குடும்பனால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த வேளை, இந்த மரண வேளை, மரண பாத்திரம் கேட்கிறார், அது என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்க எட்டுமாண்டவரே. கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அருந்து அப்படி கேட்கிறார். அதனால பாருங்க, அது நீங்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார், நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபபாவங்களை அவர் சுமந்தார். அவர் பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி, அவரில் எந்த பாவமில்லை. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தபடியால் இந்த நியாய தீர்ப்பு அவருக்கு வந்த என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 22:44 வாசிங்க. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரத்தத்தின் பெருந்துளியாண்டா சிலர் நினைக்கிறது ரத்தம் அல்ல. ரத்தம் அல்ல. உங்களுக்கு தெரியும் ரத்தம் எப்படி விழும்? ஒரு ரத்த துளி விழுந்தா கட்டியா விழும்.
அதில் வடிவாக எழுதப்பட்டு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்து. இதுக்கு அநேகர் ஆராய்ச்சி பண்ணுறது. இதில் ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படி ரத்தம் படியில் வர இல்லை அவருக்கு. அது அப்படி அண்டு இல்லை. அவர் அந்தளவு ஒரு ரன்ன வேதனை பாடு. ஒரு பாருங்க, நீங்கள் சினத்தில் உங்களுக்கு பயத்தோட வேதனை வந்தால் வியர்வை என்ன செய்ய தடிக்கும். நார்மலாக வியர்வை தண்ணியாக போகிறது உடம்போட. அது முத்து முத்தாக வெறுமன்னு சொன்னால் ரத்த கட்டியாக வந்தது. அப்படி என்றால் அவங்க உள்ளுக்கு அவர் சரியாக வேதனைப்பட்டிருக்கார். அதனால் அதுதான் அப்படி வந்துரு பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். ஒரு மனுஷன் மிகவும் வேதனைப்பட்டால் எங்களுடைய வேர்வை கட்டியாக வரும். ஒரு பயங்கர வேதனைப்பட்டார். அதான் பாருங்க, ரத்தத்தின் துளிகளாய் ஒரு ரத்தத்தை, அதாவது ரத்தத்தை போல அப்படி கட்டியாக விழுந்தா அந்த ரத்தம். அப்போ கட்டியாக அந்த வேர்வை நெத்தில் விழுந்தன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டிருக்கார். மரணத்தை பார்த்து சகிக்க முடியாது. பயங்கரமான காரியம் தெரியுமா? இருள வேற சூழ்ந்துட்டு பயங்கர மோசமான வேதனை நடக்க போது. எந்த யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் இப்படி ஒரு காரியத்தை பார்த்தா நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுங்க யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் இயேசு மேன் அவர் மனிதனாக இருந்தவர். மனிதமாக நடமானபடியா அந்த பாடியில் இருந்தபடியா அவ்வளோ தூரம் வியாவில் கொண்டு பாருங்க வேதனைப்படுறார். ஏன்னா நெருங்குது, கிட்ட கிட்ட வராங்க பாருங்க. கொலை செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க அவரை நெருங்கி கொண்டு யூதாஸ் கூட்டி கொண்டு வரான். படை வந்து கொண்டிருக்கு. அவர் நெருங்க ஜெபிக்கிறார் பாருங்க. ஜெபிக்கத்தான் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார் பாருங்க. அதிகமாக ஜெபம் பண்ணார். எங்களுக்கு ஒரு பாடுகள் பிரச்சனை வெறுமன்னு சொன்னால் தேசமே நம்ம காண்றோம். அநேக மோசம் நடக்குது. என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது பாருங்க. சிறு சிறு சண்டையில் பெரிய சண்டையாக மாறும் தெரியுமா உங்களுக்கு? இது கத்தர் சில காரியங்களை ஒப்பு கொடுத்தா அது நடந்தே தீரும். ஆனால் நம்முடைய கத்தரை பிரியம் இல்லாவிட்டா ஜெபம் பண்ண வேண்டும். ஆமீன். தாவீது சொன்னவள், ஒருவேளை இந்த பிள்ளை பிழைக்குமோ பிழைக்காது யார் அறிவார். ஆனால் நான் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். ஆனால் புள்ளை மறைச்சிட்டு அது கத்தரி சித்தம். ஆனபடியாக நானே கவலைப்படுவேன்னு சொல்லி ஒலிம்பியான் குளிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தான்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் சில வேளையில் யுத்தங்கள் நடக்குது, பயங்கரமான காரியம். சில வேளையில் கத்தரி பிரியமில்லாமல் மனுஷலாக நடக்கலாம் இந்த காரியம் தெரியுமா? ஆனபடியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சா கத்தர் மாற்றுவார். சில வேளையில் நடந்து போனால் அது கத்தரி சித்தம் விட வேண்டியா. என்ன கத்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன். என்ன கத்தர் உலகத்தை முடிவுக்கு கொண்டுறவனும். ஆமேன். அலையிலேயே அதுக்காக சில சண்டையில் அப்படி இப்படி தொட்டு பாருங்க. ரஷ்யா கொஞ்சம் பார்த்தாலும் வாங்க பாருங்க, ஒன்றும் சண்டை முடியலை. இது என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நல்லவர்கள் தான். ஆனாலும் பாருங்க சில வழியை ஒப்பு கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. ஆமேன். உலகத்தில் எந்த அதிபதியும் குற்றப்படுத்தக்கூடாது. சில பேர் நல்லா இருந்தவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே கதைக்கப்படாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. கத்தரி சித்தத்தை அறியாதபடிக்கு நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது. பேசாமல் அமைதியாக இருந்துட்டு ஜெபத்தில் வைக்கிறதா எங்களுக்கு நல்லது. சில காரியங்களை பார்க்க கஷ்டமாக தனி இருக்கு. ஆனால் அதுக்காக நாங்கள் விசுவாசியும் அப்படி சேர முடியும் கூட. ஏன்னா விசுவாசியில் அப்படி கத்தர் ஒப்பு கொடுக்குறது. விசுவாசி எல்லாரும் நல்ல வரி தான் வாழ வேண்டிய கத்த விரும்புகிறார். அன்பு காட்டி நேசிக்க வேண்டிய விரும்புகிறேன். யாரும் விரோதமான காரியம் செய்ய வேண்டிய விசுவாசி கத்தர் யாரையும் அப்படி ஒப்பு கொடுக்கறது இல்லை. அது எங்கட பாவம். அது நாங்கள் சாத்தான செய்கிற கிரிகள், சாத்தான கிரிகள் நடப்பிக்கிறது. ஒரு காலம் அப்படி நாங்கள் போகக்கூடாது. ஆமேன். பாருங்க. ஆனபடியாக நாங்கள் இந்த காரியம் மிகவும் யாகப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண நாங்கள் அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்க வேணும். ஆமேன். இந்த காலத்தில் நிச்சயமாக அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்க வேணும். இது ஒரு பயங்கரமான காரியம் நடக்கு தெரியுமா? உங்களுக்கு யாரும் அறியாத காரியங்கள் எல்லாரும் விலைவாசி கூடிச்சு, நெருக்கங்கள் பாருங்க, பொருளாக நெருக்கடி கூடிச்சு, பெரிய கஷ்டத்தில் போய் கொண்டு இப்படி தொடர்ந்து போனால் கஷ்டம் தெரியுமா? பாருங்க, சொக்கில் இருக்கிறத எடுத்து எண்ணெயில் எடுத்து பரிமாறுறாங்க. ஆனாலும் அது முடிஞ்சா என்ன செய்யறது? பெரிய காரியம் பாருங்க. இப்போ எல்லா அவங்களை ஆராய்ச்சி பண்ணால் சில வேளையில் அவங்க பாருங்க எல்லா நாடுகளும் போய் சண்டைக்கு போகிறாங்க. சில வேளையில் ஏன்னா பொருளாக நெருக்கடி வர யாரும் விரும்ப மாட்டார். அதை பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க. ஆனபடியால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த சண்டை பிளக்காதபடிக்கு, ஆண்டவரே இந்த யுத்தம் பெருகாதபடிக்கு, ஒரு சமா பேச்சா இல்லை முடிவில் உண்டாண்டு நாங்கள் ஜெபிக்கணும். என்றால் கத்திட்ட பிள்ளைக்கு தான் ஜெபிக்க தெரியும். வழி போகிற யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. ஆமே. எங்களுக்கு தான் ஜெப வேர்வு இருக்கு. எங்களோட ஜெபம் தான் பரலோகத்துக்கு போகும். ஆமே. தேவன் வல்லமையா இருக்கிறார். நாங்களும் எங்களுக்கு வல்லமை இருந்திருக்கார். வல்லமையோடு ஜெபிக்கும்படியா. நீங்க சும்மா மாம்சம் ஜெபிச்சா பரலோகத்துக்கு போகாது. அதான் சொல்ற பாருங்க, நீங்க வல்லமையோடு ஜெபிக்க வேண்டியதான் எங்களுக்கு இந்த இதை தந்திருக்கிற ஆண்டவர். அப்போ எங்களுக்கு வல்லமை இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கடியா. ஜெபிச்சாங்க நேர பரலோகத்துக்கு போக வேண்டிய அர்த்தம். முன்பு நாங்கள் வாயால் ஜெபிப்போம், அது பெருசாக போகாது. ஒரு சில தவிர ஆவினரை ஜெபிக்காட்டி போகாது. ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவனுக்கு வல்லமையாக ஜெபிக்கணும். மாம்சம் தான் மாம்சத்தோட செய்தி. அதே மாதிரி அவர் வல்லமையாக வரணும், நாங்கள் வல்லமை தான் ஜெபிக்கோம். அதுக்காக எங்களுக்கு பரிசாவியும் வரங்களை கற்று தந்திருக்கார். ஆவியில் நிறைஞ்சு வல்லமையோடு ஜெபிக்க அங்கே போகுது. ஆமே. முன்பு நாங்கள் ஜெபிச்சுட்டு போதா என்று எங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியும் எங்களுக்கு இல்லையா? ஆவியில் ஜெபிச்சா எங்களுக்கு தெரியும். பரலோகத்துக்கு போயிருக்கு ஜெபம் எங்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். ஆமே. அலேலியா. எத்தனை விசுவாசிக்க முடியும் ஜெபம் போய் பதில் வந்திருக்காண்டு? அலேலியா. எங்களுக்கு வந்திருக்கு பதில். ஏன் முந்தி வரையில் இப்போ வந்திருக்கு. ஏன் முந்தி ஜெபிக்கவே தெரியாது. ஏண்டா வல்லமையோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லாம் வல்லமையை பெற்ற பிள்ளைகள் தெரியுமா? இயற்கைக்கு அப்போட சக்தியை நாங்கள் பெற்றிருக்கோம். அறியாமல் உணராமல் இருக்கிறோம். நாங்கள் பாருங்க சில வழியில் ஒன்றுமே இல்லாத சாதாரண மனுஷனோட மோசமாக நடக்கிறோம். அவ்வளோ பெரிய வல்லமையை நாங்கள் வச்சிருக்கோம் தெரியுமா? உள்ளுக்கு ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு வாசம் பண்றார். ஆமே. இயேசு நமக்குள்ளே வாசம் பண்றார். ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்றார். அதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க பரிச்சயப்படாமல் இருக்கிறீங்க. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். பவுல் சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அவரான் வல்லமையா வந்து இருக்கிறார், ஆவியா வந்து இருக்கிறார். ஆமென். எங்களை நடத்துறார். அவர் ஒரே ஒரு தேவன் தான். ஆமென். ஆனபடியா இதை நாங்கள் உணர வேண்டும். அடுத்த வாசிங்க 33 மார்க்கு 15 33 34 வாசிங்க. மார்க்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33 34. 6 மணி நேரம் முதல்
9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, என் தேவனே எவ்வளோ பேரும் 6 மணி தொங்க பாருங்க. அந்த வேளையில் பாருங்க, இடையில பாருங்க, அவர் அந்த மரிக்கிறது முதல் இடையில பாருங்க சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அந்த என்ன அதில் சிறுவையில் தொங்க சும்மா இருக்கையில் அவர் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க, முழங்கால் மடக்க பயங்கர இடுப்பில் வலி வரும்னு சொல்லியிருக்கு. ஒரு காலை ஒரு தெரியா நீட்டாக தொங்க விட்டால் நோ தெரியாது. இப்போ நீங்கள் சிலுவையில் தொங்கி இருக்கிறீங்க, தொங்குறது வைங்க, நாங்கள் தொங்கினால் 2 கையை மடி கால் 2ஐயும் பாருங்க முடக்கி வைக்காமல் கீழே அப்படியே ஒரு பாட்டில் அப்படியே போட்டால் எங்களுக்கு வலி தெரியாது. அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வலி விரட்டும் வேதனைப்படட்டும்னு சொல்லி வேணும், அப்படித்தான் செய்கிறவங்க. அந்த காலத்தில் கத்திரிக்கு வியமில்ல அகிழ்படியாங்களுக்கு 2 காலை மேலே உயர்த்தி முழங்கால் தள்ளும்படியாக தான் செய்து அப்படி ஆணி அடித்தவங்க. அடித்தா அவங்களுக்கு பயங்கர வேதனை வரும், இடுப்பு வலிக்கும், தாங்க முடியாத வேதனை. அதான் காரணம். அவளை ஆராய்ச்சி பண்ண சொன்னவங்க, அதான் உண்மை. அப்படியான வழிகளை தந்தே என்னை கைவிட்டீர். யார் வேதனைப்படுறார்? 6 மணி நேரம் வேதனைப்பட்டார். கடைசியில் பாருங்க கத்தி குளறி ஆண்டவரே என்று சொல்லி ஜீவனை கொடுத்தான்னு பார்க்குறோம். 6 மணி நேரம் தொங்க வேணும். இதை விட்ட நீதி, பிதாவின் நீதி, அதை நிறைவேற்றும் நிறைந்த வேதனை 6 மணி நேரம் சகிக்க வேணும். ஆமேன். யாருக்காக? நமக்காக. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உண்மையாக நடக்க வேணும். தெரியுமா? இது சும்மா நாங்கள் சொல்றது இல்லை, ஆவியானவர் இதில் சொல்றார். ஆவியான வார்த்தையை எடுத்து சொல்றோம், கத்திறந்த வசனத்தை சொல்றோம். இதை எல்லாரும் நாங்கள் செவியை சாத்து கேள்வி நாங்கள் ஓரளவு மனம் மாறப்படும். இந்த இடத்துல சும்மா ஏனா இருக்கக்கூடாது, மனம் மாறி உண்மையாக வாழ உங்களை அர்ப்பணிக்க வேணும் இல்லையா? கத்திர ஆமீன். கடைசியாக வாசி முடிப்ப நாங்கள் 17:4 வாசிங்க. யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இதோட முடிச்சு கொள்வோம். கத்திர நல்லவர். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆமென். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றார் எப்படி என்றால், ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? முடிச்ச மாதிரி ஜெபிக்கிறார். எவ்வளவு உறுதியான உள்ள மாட்டு இருக்குன்னு பாருங்க. இது இந்த பாடுகளை ஏற்க முடிய அவர் பாருங்க சொல்லி ஜெபிக்கிறார், நீர் செய்து முடித்தேன். எவ்வளவு உறுதியான உள்ளம் இருக்கு ஆண்டவருக்கு பாருங்க. இடையில விட்டுட்டு ஓடையில பாருங்க, அப்படி இப்படி போயில. சில பேர் பாருங்க மரணத்து போய் பயந்து எவ்வளவு பெரிய மோசமான காரியம் நடக்கிறது தெரியுமா? தூக்கில் போறோம் எவ்வளவு போற பாடுகளை பாடுவாங்க. ஆனா இதுல பாருங்க ஆண்ட சொல்றார், அது நான் செய்து முடித்தேன். அவர் தைரியமா சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடுதான் இந்த பாடுகள் வருது. அதை ஏற்றுக்கொண்டு செய்தார். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்குன்னு ஒரு கிரியை தந்திருக்கா தெரியுமா? இதில் இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரியை தந்திருக்கார், ஊழியங்களை தந்திருக்கார். ஊழியங்கள் எந்த விதமாக இருக்கலாம், அப்படி ஏதா இருந்தாலும் அதை நாங்கள் செய்ய வேணும், அந்த கிரியை செய்து முடிக்க வேணும். ஆமென். கர்த்தர் நமக்கு செய்து முன்மாதிரியாக காட்டின தேவன். அவர் பாருங்க செய்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றபடியால் இயேசுவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவர் நமக்கு தந்த கிரியைகள், நமக்கு தந்த ஊழியங்கள், உங்களை அபிஷேகித்த நோக்கங்கள், அழைத்த அழைப்புகள் அது மாறாது என்று சொல்லப்பட்டது. அந்த அழைப்புகளை நீங்கள் எல்லாரும் அதை நிறைவேற்றணும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அந்த கிரியை நடப்பிக்கணும். சில வழியில் அநேகர் பாருங்க சோர்ந்து போய் சாத்தான நெருக்கங்கள் வந்தால் நாங்கள் பாருங்க சில ஊழியங்களை விட்டுட்டே இருப்போம். ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது, எதையா செய்யலாம் வேண்டாம், சுவிசேஷமாக செய்து கொண்டு இருக்கலாம். தெரியுமா? போகிறவர் ஆக்களுக்கு நாங்கள் பாருங்க ஆக்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம், ஆண்டரை பற்றி இயேசுன்னு சொல்லலாம். ஒருத்தர் நான் பார்க்குறேன், அவங்களுக்கு தெரியும், அந்த ரோட்டில் கிளாரன்ஸ் ரோட்டில் நினைக்கிறேன், அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பிறகு ஒருத்தர் பாருங்க போட்டை வச்சு கொண்டு வருவார். இப்படி நான் அந்த ஸ்கூல் ரன்னுக்கு போய்க்க ஒவ்வொரு நாள் வேறு பார்க்குறேன். நான் பெரிய இதாக இருக்கும், பார்க்க பெரிய அந்தரமாக இருக்கும். அவர் பாருங்க ஒரு சைனீஸ் ஆளு என்ன தெரியல, யாரும் தெரியல பாருங்க, அந்த போட்டை கொண்டு ஒவ்வொரு நாளும் போவார். நான் அவர் ஒரு நாளும் தவறாக பார்க்குறேன். அதில் இயேசு ரட்சிப்பை பற்றி எழுதி கொண்டு அந்த போட்டை ஆக்களுக்கு காட்டி கொண்டு போவார். எவ்வளோ பெரிய அவர் இந்த வேண்டாம், அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்குது, இல்லையான்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்த காரியத்தை எல்லாரும் செய்ய வேணும். ஆமென். பாருங்க, அவர் ஒரு மனுஷன் ரட்சிப்பட்ட சந்தோஷத்தை ஆக்களுக்கு, அதே மாதிரி நாங்களும் ஆண்டு அந்த தாளத்திலே இந்த கிரியை நடப்பிக்க வேணும். ஆமென். போதிக்கிறதுலே பாருங்க, பேய் ஓட்டுங்க, ஒவ்வொரு செய்யுங்க, கிரியசை செய்யுங்க, பனிமுட்டுரியம் எதுவாக இருந்தாலும் முறுமுறுக்க ஆடிங்க, அழைத்து அழைப்போடு செய்யப்படும். அப்படி செய்த மாட்டா கர்த்தரை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ற கர்த்தர் சொன்ன மாதிரி கிரியை எது முடித்த மாதிரி எங்களும் பேருக்கு அவற்றை புள்ளியில் அவரை முன்மாறியை தொடர்ந்து எங்களுக்கு கிரியை தந்திருக்கிறார். எங்களுக்கு கர்த்தர் ஊழியங்களை தந்திருக்கிறார். அந்த ஊழியங்களை இப்போ அநேகர் செய்கிறீங்க, இல்லையாண்டி இல்லை, இன்னுமா அதையே நாங்கள் செய்து கொண்டிருக்கணும். முறுமுறுக்காக செய்து கொண்டிருப்போம். சேர்ந்த கர்த்தர்கள் கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ள தெரியுமா? கர்த்தர்களை பிரியப்படுவார். என்ற பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற பிள்ளைகள் இயேசு செய்த போது நாங்கள் அந்த அளவுக்கு இயேசுப்பட்ட பாடுகளை படைச்சொல்லி சொல்லல, என் சுமை இலகுவாக இருக்கும் என்று சொல்லி இலகுவான சுமை எங்களை தந்திருக்க தெரியுமாங்களே. நான் ஒன்றுமே இல்லை, இந்த நாங்கள் காடுகள் ஆண்டு பாருங்க கழுதைகளை நடப்பயணமாக
அதிகமாக செய்து ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் பார், அப்படி இயேசுவும் அப்படித்தான் செய்தார். நாங்கள் அப்படி செய்யல பாருங்க. கார்களையும் ஃப்ளைட்லேயும் போகிற அளவுக்கு எங்களை கத்தர் வச்சிருக்கார், ஊழியர்கள் தந்திருக்கார், எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கார். ஆனால் இது நாங்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது எவ்வளவு அதிகமாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே தயவுசெய்து நாங்கள் முடிவெடுப்போம் இந்த நாள். ஆண்டவரே, நீ இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்த தேவன், உங்களுடைய கிரியை நீர் முடிச்சா நாங்களும் முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கத்தரை பார்த்து வச்சு ஜெயம் எடுத்து ஜெபிச்சு இந்த கிரியை நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. எத்தனை எனக்கு விருப்பமாக இருக்கும் செய்ய ஆண்டு காரியம். ஆவே அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? கத்தர் நிலவர் அப்படி நான் எழுந்திருப்போம். கத்தர் நன்றின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கத்தாவே உமக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுந்திருங்க. நன்றின்னு சொல்லுவோம். வேலைக்கார நன்றி. ஆண்டே பாருங்க, அவர் மரண பாதத்தை ஏற்றுக்கொண்ட தேசு. ஆமே, அப்படியே அவர் மரண பாத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக செய்து அநேக பாடுகளை பற்றி சிலுவையில் பாருங்க எவ்வளவு பாடுகளை வேதனைகளை பட்டு சகிச்சு நமக்காக ஜீவனை தந்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை வளர்ந்திருந்த எல்லாம் போச்சாம நன்றி சொல்லும். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லும். ஆண்டவரை எங்களை சொன்ன காரியங்கள் கத்த அவங்களுக்கு எல்லாம் அறியப்படுத்தியிருக்கார். பாருங்க, ஒரு தாய் தகப்பன் பாருங்க தாங்கப்பட்ட பாடுகள் கடந்து வந்த நாட்களை பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறது போல கத்தர் நமக்கு அறிவிச்சிருக்கார். தெரியுமா? வேதனோடாக நாம் பட்ட பாடுகள் என் பிள்ளைகளை கேளுங்கள், பாருங்கள், வாசியுங்கள், அறியுங்கள், அதன்படி நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கார். நான் இவ்வளவு பாடுகள் பட்டு ஒரு தகப்பன் சொல்றது, அவர் தகப்பன் தான் எங்களுக்கு ஆவிக்கு தகப்பன். அப்படியா பாருங்க எங்களுக்கு எழுதி வச்சுக்க, இதன்படி நடவுங்க என்று சொல்றது. ஆமென். இதை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. கிரியை நடப்பிக்கணும். இது நிரந்தர சொத்து, நிரந்தர காரியம், நிரந்தர ஊழியம். அவற்றை வார்த்தை நம்மோட வரும், எதுவும் எங்களோட வராது. ஆனபடியாக இருக்கும் வரை நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனாலும் கத்தரை கிரியை செய்து கொண்டிருப்போம். ஆமென். எல்லாம் எழுந்து உற்சாகமாக துதிப்போமா கத்தருக்கு நன்றி சொல்லுமா. தயவுசெய்து எல்லாரும் எழுந்துருங்க, நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவரே, இவ்வளவு பாடுகளை பட்டு இவ்வளவு வேதனை மத்தியிலே எங்களுக்கு ஆண்டவரே, அநேக அடிகள் மத்தியிலே எங்களுக்கு ஜீவனை தந்த தேவனே, கோடான கோடி நன்றி என்று சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றி இயேசுவே. இந்த கேட்ட வார்த்தையை நான் விட்டு விடாதபடிக்கு வீட்டில் போய் நான் தியானிச்சு அனல் எழும்பும்படியாக தேவரே உமக்களே வாழும்படியாக உம்முடைய கிரியைகளை ஆண்டு நான் செய்ய முடியாது. பிதாவே, உம்முடைய கிரியை நான் செய்து முடித்தேன் என்று ஆண்டு தைரியமாக சொல்கிற அளவுக்கு இயேசுவே நாங்களும் அந்த கிரியை நடப்பிக்கிறாங்களே. மாற்றம் தடபண்ட காரியங்கள், சோர்வுகள், சில வேளைய சூழ்நிலைகள், நெருக்கங்கள் நிமித்தம் இடர்றோம் ஆண்டவரே. நெருக்கங்கள் சூழ்நிலை செய்ய முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அது செய்ய வேண்ட விரும்பினால் செய்ய முடியாமல் இருக்குது. கர்த்தாவே, அப்படியான கட்டுக்களை விடுதலையாக்கும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கேட்போம்பா எல்லாருமா, ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். வந்த பிள்ளை எல்லாரையும் பலப்படுத்தும். ஒவ்வொருத்தரும் ஆண்டு யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் பலப்படுத்தினேன்னு சொன்னார். பேதுரை பார்த்து சொன்னார், நீ முதலாவது பலப்பட்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்ன மாதிரி நீ முதலாவது ஒவ்வொரு நாங்கள் பலப்படைய வேண்டும். பலனடியாமல் எதையும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எழும்பாதபடிக்கு எழும்பும்படியா எழும்பினாத்தான் அதிக காரியம் செய்யலாம். அதனுடைய அநேக பரிசுத்தவங்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். அதனுடைய நாங்கள் இந்த நாட்களை கர்த்தர் அந்த கிரிகளை செய்யும் போது நாங்கள் முதலாவது கர்த்தருக்கு பலனடைஞ்சு எழும்ப வேண்டும். எழும்பும் போது பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நடத்துவார். ஆமே. அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கார். அல்லேலூயா. கர்த்தாவே நன்றி என்று சொல்லும். ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைப்பட்ட பிள்ளை ஒவ்வொருவரும் நாங்கள் எல்லாரும் ஆண்டு உண்மையாக வாழ்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீர்பட்ட பாடுகள் தியானித்து அதன்படி உண்மையாய் நேசித்து அன்பாய் ஆண்டு உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறாக உங்களுடைய கிரியையிலே நடக்கிறார். உமக்கண்ட ஒரு ஓட்டத்தை இன்னும் அதிகமாக ஓடும்படியாக எங்களை எல்லாரும் பலப்படுத்தும். ஆண்டு இதை வாசலை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். வாஞ்சிக்கிறார்கள், முடியவில்லை, சூழ்நிலை இடர்றார்கள். ஆண்டு குடும்பத்திலிருந்து வருது, வெளியிலிருந்து வருது, உறவு, சொந்த பந்த நண்பர்கள் மீத்தம் இடர் வந்தாலும் தைரியமாக ஓடும்படியா தேவரீர் அப்படியா செய்யும். ஆண்டு உமக்கு அப்படியா நேரங்கள் வந்ததப்பா. அப்படி இருந்து நீ நான் தைரியமா உறுதியா போய் நின்றீரே. தேவரே, ஜெயமெடுத்தபடியா உலகம் எல்லாம் உம்முடைய நாமம் பரவின ஆண்டவரே. அதே போல நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாக ஜெயமெடுத்ததா ஆண்டவரே. எங்கு நாங்கள் உங்களுடைய காரியம் நடக்கும், அவங்க எதுவும் செய்ய முடியும். ஆனபடினால் தேவரே ஜெயமெடுக்கிறாங்க எல்லாரையும் மாற்றும்படியா செய்வோம். அப்படி நாங்கள் திட்டப்படுத்தும், பலப்படுத்தும், இன்னும் அவருடைய காரியம் செய்கிறாங்க. எங்களுக்கு அதுக்காக தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய தகுதி எங்களுக்கு எல்லாம் உண்டாகும்படியாக இயேசு நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.